லைஃப் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நாம் இப்பொழுது லைவ் டிவைன்ல புக் 2 சாப்டர் 7 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் தலைப்பு த நாலேஜ் அண்ட் த இக்னோரன்ஸ். போன செஷன்ல பேராகிராஃப் 12 பார்த்தோம். இந்த செஷன்ல பேராகிராஃப் 13 and 14 பார்க்கலாம். இந்த சாப்டர் முழுவதுமே பகவான் எது குறித்து விளக்குகின்றார் என்றால், என்ன காரணத்தினால் நம்மால் அந்த எங்கும் நிறைந்திருக்கும் மெய்மை, ஆம்னி பிரசன்ட் ரியாலிட்டி, அதனுடைய அடிப்படை அம்சமான ஒன்னஸ், ஒருமை, இதை இந்த உலகத்தில் நம்மால் என்ன காரணத்தினால் உணர முடியவில்லை. இந்த உலகம் அந்த தெய்வீக அம்சங்களான சச்சித் ஆனந்தம் இதனுடன் சம்பந்தப்பட்டதாக இல்லை மேற்புறத்தில் பார்ப்பதற்கு. அப்படி என்றால் இந்த உலகம் என்பது ஒரு பொய்மையான தோற்றமா, அல்லது எங்கும் நிறைந்திருக்கும் அந்த மெய்மை, ஆம்னி பிரசன்ட் ரியாலிட்டி, அதை உணராத இருப்பதற்கு நம்முடைய அறியாமை காரணமா? இது குறித்துதான் பகவான் விளக்குகின்றார். அறியாமைதான் காரணம் என்றால், அந்த அறியாமை எப்படி இங்கு நுழைந்தது? அறியாமை என்பது நுழைந்ததினால்தான் நம்மால் இந்த உண்மையை உணர முடியவில்லை. எப்படி இந்த அறியாமை நமக்குள் புகுந்தது? ஒவ்வொரு மனிதருமே இந்த அறியாமையில் இருக்கின்றோம். அறியாமையில் என்றால் அனைத்திற்கும் பின்னால் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் எல்லாமே அந்த ஒருமையினுடைய பலவான வெளிப்பாடு என்பதை என்ன காரணத்தினால் நாம் அறியாமல் இருக்கின்றோம்? இந்த பலவான தன்மைகளாக காணப்படும் இந்த உலகத்தில் அவைகளுக்கு பின்னால் இருக்கும் அந்த ஒருமை தன்மையை என்ன காரணத்தினால் நாம் உணர முடிவதில்லை? அதனால்தான் இந்த அறியாமை எவ்வாறு இங்கு நுழைந்தது, இது குறித்துதான் பகவான் இங்கு நமக்கு விளக்குகின்றார். இதை ஒரு சாரார் என்ன கூறினர்? இந்த உலகம் என்பது எப்பொழுதுமே ஒரு பொய்யான தோற்றம், அறியாமைக்கு உட்பட்டதுதான். ஆனால் இந்த பரம்பொருள் குறித்த அந்த உண்மை, அந்த ஞானம் என்பது தனியாக இதனுடன் சம்பந்தப்படாத நிலையில் இருக்கின்றது. இந்த அறியாமை என்பது ஆரம்பத்திலிருந்தே இருக்கின்றது, எப்பொழுதுமே இவ்வாறு தான் இருக்கும் என்று கூறினார்கள். ஆகையினால் என்ன செய்தார்கள்? இந்த வித்யா என்கின்ற ஏகமாக இருக்கக்கூடிய பரம்பொருள் குறித்த அந்த ஞானத்திற்கும், அவித்யா என்று கூறக்கூடிய இந்த பலவான தோற்றங்களாக இங்கு காணப்படும் அமைப்புகளுக்கும் அதில் இருந்து கொண்டு நாம் அந்த ஒருமையை கண்டு உணராது இருத்தல் என்கின்ற அவித்யா என்கின்ற நிலைக்கும் இடையில் உள்ள அந்த வேறுபாட்டை அவர்கள் மிகைப்படுத்தினார்கள். அவித்யா என்பது எப்பொழுதும் இப்படிதான் இருக்கும்.
வித்யா என்கின்ற அந்த நாலேஜ் ஆஃப் ஒன்னஸ் வேண்டுமென்றால் இந்த உலகத்தில் நாம் இந்த உலக சம்பந்தப்பட்ட விஷயங்களோடு நம்மை பிணைத்து கொண்டு இருக்கும் வரையில் நம்மால் அந்த ஒருமைத்தன்மையை உணர முடியாது. இதிலிருந்து நாம் விடுபட்டாக வேண்டும் என்று கூறினார்கள். இதை பகவான் என்ன இது குறித்து பகவான் என்ன கூறுகின்றார்? ஒருபுறம் அவர்கள் என்ன கூறினார்கள்? அந்த பிரம்மன் அது ஒன்றுதான் சோல் ரியாலிட்டி, ஏகமாக இருக்கக்கூடிய ஒரே மெய்மை அதுதான். உலகம் குறித்த நம்முடைய புரிதல் என்பது ஒரு முழு அறியாமையில் இருக்கின்றது என்று கூறினார்கள். இந்த கருத்து குறித்து பகவான் என்ன கூறுகின்றார்? ஒருபுறம் இந்த கருத்து என்ன கூறுகின்றது? பிரம்மன் என்பது ஏகமான ஒரு அமைப்பு, அனைத்தையும் கடந்த அமைப்பாக இருக்கின்றது என்ற ஒரு கருத்தை கூறுகின்றது. இதை பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த உண்மையை அவர்கள் தைரியமாக பிரகடனப்படுத்தினார்கள். இந்த மாயாவாத தத்துவங்கள் எந்த உண்மையை தைரியமாக பிரகடனப்படுத்தினார்கள் என்றால், பிரம்மன் என்கின்ற ஒரு அமைப்பு அனைத்தையும் கடந்த நிலையில் இருக்கின்றது என்கின்ற ஒரு கருத்தை அவர்கள் தைரியமாக பிரகடனப்படுத்தினார்கள். ஏன் பகவான் தைரியமாக என்று கூறுகின்றார் என்றால், பகவான் என்ன கூறுகின்றார்? மேக்னிஃபிசன்ட் ஃபியர்லெஸ்னஸ் ஆஃப் தீஸ் எக்ஸ்ட்ரீம் கன்க்ளூஷன்ஸ் அப்படிங்கிறார். என்ன காரணம் என்றால், இந்த மாயாவாதம் கோட்பாடுகள் இதெல்லாம் ஆதிசங்கரின் தோற்றத்திற்கு பின்புதான் ஏற்பட்டது. அதுவரையில் பார்த்தோம் என்றால் பல நூற்றாண்டுகளாக புத்த மதத்தின் ஆதிக்கத்தின் பெயரில் என்ன கூறப்பட்டு வந்தது என்றால், வேதங்கள் இல்லை, உபநிடதங்கள் இல்லை, பரம்பொருள் என்பது ஒன்று இல்லை என்று பல நூற்றாண்டுகளாக மிகவும் வலிமையாக பரவலாக அந்த கருத்து மேலோங்கி இருந்தது. அந்த காலகட்டத்தில் பிரம்மன் ஒன்று இருக்கின்றது என்று கூறிய இந்த கோட்பாடுகளை நாம் பாராட்ட வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். Magnificent fearlessness of these extreme conclusions, அது மாத்திரம் அல்ல, to the uncompromising logical force and equity of these speculations. அவர்களுடைய கருத்துக்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, சமரசம் செய்து கொள்ளாத ஒரு தர்க்க ரீதியான ஒரு அமைப்பின் பெயரில் அமைக்கப்பட்டன. இதை நாம் இதற்கான ஒரு உரிய ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்தாக வேண்டும். அதே சமயம் இந்த பிரம்மன் ஒன்றுதான் ஏகமாக இருக்கக்கூடிய உண்மை. உலக வாழ்வு என்பது எப்பொழுதுமே ஆதி முதல் இறுதி வரை அறியாமையில்தான் இருக்கின்றது என்கின்ற கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதை எப்படி நாம் சரி செய்து கொள்வது? ஏனென்றால் இந்த எப்படி புத்த மதம் இந்தியாவில் பல நூற்றாண்டுகளாக வேரூன்றி இருந்து மெய்ப்பொருள் ஒன்று இல்லவே இல்லை என்று கூறி வந்ததோ, அதே போல 7ஆம் நூற்றாண்டு முதல் தற்பொழுது வரை எந்த கருத்து இந்திய ஆன்மீக மனங்களை ஆக்கிரமித்து வந்துள்ளது என்றால் இந்த மாயாவாதம். இந்த உலகம் என்பது ஒரு மாயை என்கின்ற கருத்து மனிதனுடைய ஆன்மீக சார்ந்த சிந்தனையை ஆக்கிரமித்து வந்துள்ளது. இந்த வித்யா என்பதும் அவித்யா என்பதும் ஒன்றுடன் ஒன்று சம்பந்தப்படாத சரிசமமான சக்திகள். இதற்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை. வித்யா என்பது எப்பொழுதுமே
எல்லாம் கடந்த நிலையில் இருப்பது. அவித்யா என்பது இந்த உலக வாழ்வு, இந்த உலகம் சம்பந்தப்பட்டது, இது இப்படித்தான் இருக்கும். வித்யா என்பது இதையெல்லாம் கடந்து இருக்கும் என்கின்ற எண்ணத்தை நாம் பின்தொடர்ந்தால் எதற்கு தள்ளப்படுவோம் என்றால், இந்த பிரபஞ்சம் என்பது மாயை என்கின்ற ஒரு கருத்திலிருந்து நம்மால் விடுபட முடியாது. எல்லாமே எல்லாமே நம்முடைய அனுபவங்கள் எல்லாமே மாயை ஆகிவிடுகின்றன. அது மாத்திரமல்ல, இந்த அறியாமை என்பதும் நாம் இருக்கக்கூடிய நிலையை தாண்டிய ஒரு சக்தியினால் உருவாக்கப்பட்டது என்ற கருத்தை ஏற்றுக்கொண்டாலும் கூட, நம்மால் இந்த உலகம் குறித்த உண்மை, இதை அறிந்து கொள்வதற்கு நாம் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு அந்த உண்மையை அறிய முடியாது. ஏனென்றால் இதையெல்லாம் இந்த உலகத்தை கடந்த ஒன்றினால் உருவாக்கப்பட்டது என்று வைத்துக் கொண்டால், நம்மால் இந்த உலகத்தில் இருந்து கொண்டு அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மையை கண்டறிய முடியாது. நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் உச்சகட்ட அந்த எல்லாம் கடந்த உணர்வு நிலைக்கு செல்ல வேண்டும். சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேட். இந்த பிரபஞ்சம் இதையெல்லாம் விட்டுவிட்டு எல்லாம் கடந்த நிலைக்கு சென்று அந்த பரம்பொருளுடன் ஐக்கியப்படுத்தி கொண்டால்தான் நம்மால் இந்த உலகம் என்ன என்பது என்ன என்பதை அறிந்து கொள்ள முடியும், இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டால். ஆனால் இதுவும் உண்மை இல்லை. எப்படி இதற்கான தீர்வை கண்டறிவது? எப்படி நாம் என்ன காரணத்தினால் நம்மால் இந்த உலகம் என்பது சச்சிதானந்தாவின் வெளிப்பாடு என்கின்ற உண்மையை என்ன காரணத்தினால் நாம் அறியாமல் இருக்கின்றோம்? ஏன் நாம் அந்த அவித்யாவில் இருக்கின்றோம் என்கின்ற இந்த பிரச்சனைக்கான தீர்வை நாம் காண வேண்டும் என்றால், பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த மாயாவாத கருத்துக்கள் எல்லாமே எதன் அடிப்படையில் அமைக்கப்பட்டன என்றால், வார்த்தைகள், எண்ணங்கள், தர்க்கத்தின் அடிப்படையில் எழுப்பப்பட்ட கருத்துக்களால் இந்த மாயாவாத கருத்துக்கள் அமைக்கப்பட்டன. மாயாவாத கருத்துக்கள் இதன் அடிப்படையில் எழுப்பப்பட்டன என்று பகவான் கூறுகின்றார். எல்லாமே வார்த்தைகளின் மூலம் இந்த உண்மைகளை தெரிவிக்கின்றார்கள். இங்கு எது மேலோங்கி இருக்கின்றது? வார்த்தைகள், எண்ணங்கள், தர்க்கம் சார்ந்த விவாதங்கள், வேர்ட்ஸ், ஐடியாஸ், டயலெக்டிக்கல் டிஸ்கஷன் என்று கூறுகின்றார். இதன் அடிப்படையில் தான் மாயாவாத கருத்துக்கள் அமைக்கப்பட்டன. இந்த அடிப்படையில் பார்த்தோம் என்றால் நம்மால் உண்மையை புரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறார். வார்த்தைகள்லாம் மேலும் வார்த்தைகள், எண்ணங்கள் இதெல்லாம் மனிதனுடைய அறிவை தாண்டி செயல்பட முடியாது. அறிவுக்கு உட்பட்ட நிலையில் தான் செயல்படுகின்றன. ஆனால் உண்மையை கண்டறிய வேண்டும் என்றால் நாம் நம்முடைய உணர்வு நிலை அதை எப்படி பார்க்க வேண்டும் என்கின்றார் பகவான். மேலோட்டமான உணர்வு நிலையில் பார்த்தால் மாத்திரம் பத்தாது. அல்லது நம்ம சர்ஃபேஸ் லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா இல்யூஷனாக தெரியும், நம்மளால உண்மையை அறிந்து கொள்ள முடியாது. அல்லது நமக்கு உணர்வு நிலைக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சப்கான்ஷியஸ் லெவல், அதிலிருந்து பார்த்தாலும் நம்மால் உண்மையை கண்டறிய முடியாது. அல்லது நாம் இதையெல்லாம் விட்டுவிட்டு மேலே இருக்கக்கூடிய அந்த சூப்பர் கான்ஷியஸ் லெவல், அந்த நிலைக்கு சென்றாலும் இந்த உலகத்திலிருந்து நாம் தொடர்பை துண்டித்துக் கொள்வோம். அந்த நிலையிலும் நாம் உண்மையை கண்டறிய முடியாது. அல்லது நாம் இந்த புறத்தில் செயல்படும் நம்முடைய அமைப்பிலிருந்து நமக்கு அகத்தினுள் இருக்கும் அந்த ஆன்மனிலிருந்து செயல்பட்டாலும் மாத்திரமே இந்த உண்மையை கண்டறிய முடியாது. எவ்வாறு கண்டறிய முடியும் என்றால், இவை எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒரு அணுகுமுறையினால் தான் இந்த உண்மையை கண்டறிய முடியும் அப்படிங்கிறார் பகவான். ஒரு ஒட்டுமொத்த பார்வை, ஒரு ஒட்டுமொத்த உள்ளே சென்று அந்த உண்மைகளை கண்டறியக்கூடிய அந்த உணர்வு நிலை, மேற்புறத்தில் இருக்கும் உணர்வு நிலை, அடியில் இருக்கும் உணர்வு நிலை, மேலிருக்கும் அந்த சூப்பர் கான்ஷியஸ் லெவல்,
உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மன் இந்த நான்கு தளத்தில் இருக்கக்கூடிய உணர்வு நிலையில் இருந்தும் இந்த உண்மை, இந்த பிரச்சனையை நம்மால அணுகினால்தான் நாம் ஏன் அறியாமையில் இருக்கின்றோம், நம்மால் ஏன் என்ன காரணத்தினால் உண்மையை கண்டறிய முடியவில்லை என்கின்ற இதற்கான அந்த புதிருக்கான விடையை நம்மால கண்டறிய முடியும் அப்படிங்கிறார். ஆகினால் பகவான் இந்த பேராகிராஃப் 12 and 13 அதில் எப்படி கையாளுகின்றார் என்றால், எப்படி மனிதனுடைய உணர்வு நிலை அமைந்துள்ளது, எவ்வாறு செயல்படுகின்றது, அந்த எந்த தளத்தில் மனிதனுடைய உணர்வு நிலை செயல்படுகின்றதோ அதை பொறுத்துதான் அந்த உணர்வு நிலை, அந்த கான்சியஸ்னஸ், அதன் மூலம் கிட்டும் விளைவுகள் அமைகின்றன. ஒரு தளத்தில் இருந்து செயல்பட்டால் நமக்கு எல்லாம் மாயை போன்று தோன்றுகின்றது. ஒரு தளத்தில் இருந்து செயல்பட்டால் இதற்கு பின்னால் உள்ள உண்மை தெரிகின்றது. இன்னொரு தளத்திலிருந்து செயல்படும் பொழுது நமக்கு முற்றிலும் அறியாமையில் இருக்கின்றோம். ஆகையினால் எந்த தளத்திலிருந்து செயல்படுகின்றோம் என்பதை பொறுத்து தான் இருக்கின்றது என்று கூறுகின்றார். நாம் மேற்கொண்டு இந்த பேராகிராஃப் 13 அதற்குள்ளே செல்லலாம். The Life Divine, Book 2, Chapter 7, The Knowledge and the Ignorance. Paragraph 13. For the dialectical intellect is not a sufficient judge of essential or spiritual truths. Moreover, very often, by its propensity to deal with words and abstract ideas as if they were binding realities, it wears them as chains and does not look freely beyond them to the essential and total facts of our existence. Intellectual statement is an account to our intelligence and a justification by reasoning of a seeing of things which pre-exist in our turn of mind or temperament or in some tendency of our nature, and secretly predetermines the very reasoning that claims to lead to it. That reasoning itself can be conclusive only if the perception of things on which it rests is both a true and a whole seeing. Explanation. படிக்கட்டுமா சார்? Yes, madam. The dialectical intellect based on arguments backed by reason is not a sufficient judge on spiritual truths. Very often, it tends to deal with words and abstract ideas as if they were the ultimate reality. It wears them as chains. It does not break itself free from them to go into the essential and total facts of our existence. How does our intellect perceive things? We have a pre-existing way of seeing of things based upon the bent of our mind or our temperament or some tendency of our nature. It secretly predetermines our very reasoning that will ultimately lead to our pre-existing conclusion. Intellectual statements only serve our intelligence. It is more a justification of our preconceived notion by a favorable reasoning than a spiritual insight. Unless our perception of things is both a true and whole seeing, the reasoning based on it cannot be conclusive. Thank you, sir. Thank you. நாம் சற்று பின்னோக்கி செல்லலாம். The Methods of Vedantic Knowledge என்கின்ற அந்த புக் 1ல, அந்த சாப்டர்ல பகவான் ஒரு முக்கியமான கருத்தை கூறினார். எப்படி அந்த வேதாந்திக் பீரியட்ல அந்த சீயர்ஸ், அந்த ரிஷிஸ் எப்படி ஆன்மீக உண்மைகளை பகிர்ந்து கொண்டார்கள் அப்படிங்கிற கருத்தை பகவான் கூறியிருந்தார். 2 கருத்துக்கள் இடையே வேறுபாடு இருந்தால் அவர்கள் எவ்வாறு அதை கையாள்வார்கள் என்றால், நீங்கள் இது பற்றி என்ன சிந்திக்கின்றீர்கள், நினைக்கின்றீர்கள் என்று கேட்க மாட்டார்கள். ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொள்ள மாட்டார்கள்.
உங்களுடைய உணர்வு நிலை இது குறித்து என்ன வெளிக்காட்டுகின்றது என்றுதான் கேட்டுக்கொள்வார்கள். அதே போல இன்னொரு முக்கியமான கருத்தையும் நாம் அறிவோம். வேதாந்திக் ட்ரூத்ஸ் இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே டைரக்ட் ரெவலேஷன் ஃப்ரம் த டிவைன், அந்த பரம்பொருளிலிருந்து வெளிப்பட்ட நேரடியான உண்மைகள், டைரக்ட் ரெவலேஷன். அதனால்தான் அதை ஸ்ருதிஸ் என்று கூறுகின்றார்கள். அவ்வாறு அறியப்பட்டது, அறிந்து கொண்டது அனைத்தையுமே பதிவு செய்து பின்பு நம்முடைய ஞாபகம் மனம் என்கின்ற அமைப்பில் இருந்து கூறுவது எல்லாமே ஸ்மிருதிஸ் என்று கூறினார்கள். ஆனால் இந்த பிற்பாடு அந்த ஸ்மிருதிஸ் இதில் ஏதேனும் ஒரு டிஸ்கிரிபன்சி, ஒரு பாகுபாடு தோன்றினால் அதை எவ்வாறு அவர்கள் சரி செய்து கொண்டார்கள் என்றால், இறுதியில் ஸ்ருதியின் மூலம் என்ன கூறப்பட்டுள்ளதோ அதுவே இறுதியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதுதான் வேதாந்திக் மெத்தட்ஸ், வேதாந்திக் நாலேஜ். இந்த கருத்தினுடைய அடிப்படை எதிரொலியைத்தான் இங்கும் பகவான் கூறுகின்றார். இந்த மாயாவாத கருத்துக்கள் எல்லாம் எப்படி தோன்றின என்றால் டயலெக்டிக்கல் இன்டெலெக்ட். டயலெக்டிக்கல் இன்டெலெக்ட் என்றால் என்ன அர்த்தம்? வாதத்தின் அடிப்படையில் அறிவு சார்ந்த முறையில் தொகுக்கப்பட்ட கருத்துக்கள், அதுதான் இன்டெலெக்ட் பேஸ்ட் ஆன் ஆர்குமெண்ட்ஸ் பேக்ட் பை ரீசன். அங்க எது மனிதனுடைய மேலோங்கி காணப்படுகின்றது என்றால் மனிதனுடைய அந்த புத்தி, அதுதான் டயலெக்டிக்கல் இன்டெலெக்ட். இதன் அடிப்படையில் தான் பின்தோன்றிய அந்த கோட்பாடுகளில் கருத்துக்கள், ஆன்மீக கருத்துக்கள் அமைக்கப்பட்டன. ஆனால் இந்த அமைப்பின் பெயரில் அமைந்துள்ள கருத்துக்கள் இந்த ஒரு அணுகுமுறை டயலெக்டிக்கல் இன்டெலெக்ட் என்பது ஆன்மீக உண்மைகளை கண்டறிவதற்கான ஒரு சரியான ஒரு நடுவர் ஆகாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். The dialectical intellect is not a sufficient judge on spiritual truths அப்படிங்கிறார். ஆன்மீக உண்மைகளை நாம் திறமையின் மூலம், அறிவின் மூலம் அறிந்து கொள்ள முடியாது, புரிந்து கொள்ள முடியாது, கணிக்க முடியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த இன்டெலெக்ட்ல என்ன பெரிய ப்ராப்ளம் அப்படின்னா, எதுல நம்ம சிக்குண்டு போகின்றோம் என்றால் வார்த்தைகள், வேர்ட்ஸ், அப்புறம் அப்டிராக்ட் ஐடியாஸ். பிரத்யட்சமா நம்ம எதையும் பார்க்கறது இல்லை, எல்லாமே அப்டிராக்டா இருக்கும். அப்டிராக்ட் ஐடியாஸ் நிதர்சனமா எதையும் பார்க்காம ஒரு அறிய முடியாத, சரியாக அறிய முடியாத ஒரு எண்ணங்கள். இதன் அடிப்படையில் தான் இந்த தர்க்கத்தின் அடிப்படையில், அறிவின் அடிப்படையில் எழுப்பப்படும் கருத்துக்கள் அமைகின்றன. இது என்ன சொல்கின்றார் பகவான்? இது அந்த மனிதரை ஒரு சங்கிலியால் பிணைக்கின்றது, இதிலிருந்து மீற முடியாது அப்படிங்கிறார். அதிலிருந்து விடுபட்டு அந்த ஒட்டுமொத்த உண்மையை அறிந்து கொள்வதற்கு இது உதவி புரியாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மனிதனுடைய அறிவு எவ்வாறு செயல்படுகின்றது என்றால் மிகவும் அழகாக பகவான் கூறுகின்றார். மிகவும் புத்திசாலி அப்படிங்கிறோம்,
ரொம்ப வாதத்தில் ரொம்ப கெட்டிக்காரங்க அப்படிங்கிறோம், அறிவு கூர்மை அப்படிங்கிறோம், தன்னுடைய புத்தி சாதுரியத்தால் வாதத்திறமையின் மூலம் ஒன்றை ஒருவர் நிரூபித்தார் என்றெல்லாம் கூறுகின்றோம். உண்மையிலேயே இதற்கு பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தா, பகவான் என்ன கூறுகின்றார், ஒவ்வொரு மனிதனுக்குமே ஒரு பென்ட் ஆஃப் மைண்ட் இருக்கு அப்படிங்கிறார். மனதினுடைய ஒரு சார்புடைமை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கும் அப்படிங்கிறார். as long as we are mental beings, we have our own bent of mind. நான் வளர்ந்த சூழ்நிலை, என்னுடைய குடும்ப சூழ்நிலை, நான் கற்றறிந்த விஷயம், இதெல்லாம் அதெல்லாம என்னுடைய மூதாதையர்கள்லாம் என்ன எனக்கு போதித்தார்கள், இதை பொறுத்துதான் என்னுடைய மனதினுடைய ஒரு செயல்பாடு அமைகின்றது. அது மாத்திரமல்ல, நான் எந்த ஒரு குணாதிசய நிலையில் இருக்கின்றேன், டெம்பரமெண்ட், நான் அமைதியாக இருக்கின்றேனா, இல்ல பதட்டமாக இருக்கின்றேனா, இல்ல ஆவேசமாக இருக்கின்றேனா, அல்லது என்னுடைய இயற்கையில எந்த சுபாவத்தை தழுவி நான் இருக்கின்றேன், இதையெல்லாம் பொறுத்துதான் ஒரு மனிதன் தன்னை சுற்றியுள்ள உலகத்தை பார்க்கின்றான் அப்படிங்கிறார் பகவான். இந்த ப்ரீ எக்ஸிஸ்டிங் வே ஆஃப் சீயிங் திங்ஸ் அப்படிங்கிறார். இந்த காரணத்தினால்தான் பார்த்தோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் ஒரே விஷயத்த 4 பேர் இருந்தாங்கன்னா 4 பேரும் வெவ்வேறு விதமாகத்தான் பார்க்கின்றார்கள். ஒரே மாதிரி பார்க்கவே முடியாது. அது இட் இஸ் நாட் பாசிபிள். எல்லாமே இதை பொறுத்து அமைகின்றது. எல்லாமே பகவான் என்ன கூறுகின்றார், நாம் எல்லாவற்றிற்கும் ஏற்கனவே அது குறித்த ஒரு கருத்தை நாம் நம் மனதுள் வைத்துள்ளோம். இந்த ஏற்கனவே நாம் மனதில் வைத்துள்ள அந்த கருத்து தான் என்ன செய்கின்றது, நம்முடைய அந்த அறிவினுடைய செயல்பாட்டையும் தீர்மானிக்கின்றது. நம்முடைய அறிவு எப்படி செயல்பட வேண்டும் என்பதை எது தீர்மானிக்கின்றது என்றால், நம்மளுடைய புத்தி கூர்மை இல்லை, என்னுடைய பென்ட் ஆஃப் மைண்ட், என்னுடைய ப்ரீ எக்ஸிஸ்டிங் வே ஆஃப் சீயிங் திங்ஸ், ஏற்கனவே என்னால் எப்படி விஷயங்களை நான் பார்க்கின்றேன் என்று என்னுள்ளே நான் அமைத்துள்ள அந்த ஒரு வழி, அதுதான் என்னுடைய அறிவினுடைய செயல்பாட்டையும் தீர்மானிக்கின்றது. என்ன செய்கின்றது, தீர்மானித்து ஒரு ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட ஒரு தீர்மானத்திற்கு அது கொண்டு செல்கின்றது அப்படிங்கிறார். It secretly predetermines our very reasoning that would ultimately lead to our pre-existing conclusion அப்படிங்கிறார் மனிதனுக்கு. இது மனிதன் அப்படிதான் இருக்கிறான் அப்படிங்கிறார். ஆகையினால அறிவு சார்ந்த அந்த கருத்துக்கள், இன்டெலெக்சுவல் ஸ்டேட்மெண்ட்ஸ், இதெல்லாம் எதற்கு உதவி புரிகின்றது என்றால், நம்முடைய அறிவுக்குத்தான் அது உதவி புரிகின்றது. நமக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த ப்ரீ கன்சீவ் நோஷன், ஏற்கனவே நம்முள் அமையப்பட்டுள்ள அந்த கருத்து, அதை வலிமைப்படுத்தும் வண்ணம் தான் இதெல்லாமே இன்டெலெக்சுவல் அறிவு சார்ந்த வாதங்கள் எல்லாமே அமைகின்றன. அதற்கு தகுந்தவாறு நம்முடைய அறிவும் செயல்படுகின்றது. இதன் மூலம் அந்த ஆன்மீக உண்மையை நம்மால கண்டறிய முடிவது இல்லை. இது எப்படி முடியும் என்றால், நம்மளுடைய மென்டல் பர்செப்ஷன் இப்படிதான் இருக்கு அப்படிங்கிறார். இந்த பர்செப்ஷன் ஆஃப் திங்ஸ் எப்படி இருக்க வேண்டும் என்றால், உண்மையை தரிசிக்க வேண்டும், முழுமையான பார்வை வேண்டும். அது மனிதனுடைய அறிவுக்கு கிடையாது. உண்மையை தரிசிக்க வேண்டும், முழு பார்வை வேண்டும். அவ்வாறு இருந்தால்தான் அதன் அடிப்படையில் செயல்படும் அறிவும் ஒரு சரியான முடிவிற்கு மனிதனை கொண்டு செல்லும் அப்படிங்கிறார். சோ இதுல பகவான் தெளிவாக விளக்குகின்றார். ஏன் நாம் மனிதனுடைய அறிவு as of now பார்த்தோம் அப்படின்னா, மனிதனுடைய அறிவு தான் ஹையஸ்ட் ஃபங்க்ஷனிங் ஃபேக்கல்டி. பட் ஒன் ஹேஸ் டு கோ பியாண்ட் தட். அதைத்தான் பகவான் சொல்லக்கூடிய ஒரு அடிப்படை கருத்து. as long as you remain in your intellect,
நம்மால ஆன்மீக உண்மைகளை கண்டறிய முடியாது அப்படிங்கிறார். அடுத்தது பார்க்கலாம். Here, what we have to see truly and integrally is the nature and validity of our consciousness, the origin and scope of our mentality. For then alone can we know the truth of our being and nature, and of world being and world nature. Our principle in such an inquiry must be to see and know. The dialectical intellect is to be used only as far as it helps to clarify our arrangement and justify our expression of the vision and the knowledge, but it cannot be allowed to govern our conceptions and exclude truth that does not fall within the rigid frame of its logic. தேங்க்யூ. நெக்ஸ்ட் இருக்கட்டுமாங்க சார்? படிங்க மேடம். Here, we should see truly and integrally the nature and validity of our consciousness. We should see the origin and scope of our mentality. Only then can we know the truth of our being and nature and the truth of world being and world nature. The guiding principle in our inquiry must be to see and know by direct, intuitive, spiritual knowledge. The dialectical intellect must be used only to arrange and justify our expression of the vision and knowledge as done by Sri Aurobindo. The intellect based on reasoning cannot be allowed to govern our conceptions because our logical reasoning based on our intellect tends to exclude truth that does not fall within the rigid framework of its logic. Thank you, sir. தேங்க்யூ. நம்முடைய உணர்வு நிலையின் செயல்பாட்டை நாம் அதற்கு அந்த செயல்பாட்டிற்கு பின்னால் உள்ள அந்த முழுமைத்தன்மையையும் எந்த வகையில் செயல்படுகின்றது என்பதையும் நாம் கண்டறிய வேண்டும். அதே போல நம்முடைய மனம் உண்மையிலேயே ஒரு ப்ரீ கன்சீவ் நோஷன். அனைத்து குறித்தும் நமக்கு ஒரு 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 ப்ரெஜுடிஸ் இருக்கு, ஒரு ப்ரீ கன்சீவ் நோஷன் இருக்கு. அதன் அடிப்படையில் செயல்படுகின்றதா அப்படிங்கிறத ஒவ்வொரு முறையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இந்த ப்ராசஸ் கண்டினியூஸா செய்யணும் அப்படிங்கிறார் பகவான். அப்பதான் நம்மால நம்முடைய ஜீவனுடைய இருக்கக்கூடிய அந்த உண்மைத்தன்மை, ட்ரூத் ஆஃப் அவர் பீயிங். ட்ரூத் ஆஃப் அவர் பீயிங்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்முடைய ஆன்மன், அதுதான் ட்ரூத் ஆஃப் அவர் பீயிங். நாம் மனதை கடந்து செல்ல வேண்டும், உடலை கடந்து செல்ல வேண்டும், உணர்ச்சிகளை கடந்து செல்ல வேண்டும். இதெல்லாம் நாம் அல்ல. ஆனால் ட்ரூத் ஆஃப் அவர் பீயிங் அப்படிங்கிறது நமக்கு உள்ளே இருக்கின்றது. அது மாத்திரமில்லை, அந்த பிரபஞ்ச அமைப்பு அதற்கும் அதனும் நம்ம காணக்கூடிய மேற்புறமான விஷயங்கள் அல்ல. அதற்கும் உள்ளேயும் ஒரு உண்மை இருக்கின்றது. இந்த ஒரு உலகத்தினுடைய அந்த இயல்பு, அதற்கு பின்னாலேயும் ஒரு உண்மை இருக்கின்றது. இந்த உண்மையை காண வேண்டும் என்றால் நாம் சரியான உணர்வு நிலையில் இருந்தாதான் நம்மால காண முடியும். இந்த அறிவு சார்ந்த மனம் அதன் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா நம்மால உண்மையை கண்டறிய முடியாது. பகவான் என்ன கூறுகின்றார், அந்த ஆன்மீக விஷயங்கள்ல நம்ம உண்மையை கண்டறிய வேண்டும் என்றால் எது நமக்கு உதவி செய்யும் என்றால், நேரடியான ஒரு உள்ளுணர்வை சார்ந்த ஆன்மீக ஞானம், டைரக்ட் இன்ட்யூட்டிவ் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். இதுதான் ஒரு மனிதன் உண்மையை கண்டறிய வேண்டும் என்றால் இதுதான் வழி அப்படிங்கிறார். இதன் மூலமாக கண்டறிந்த உண்மையை பிற்பாடு என்ன செய்து கொள்ளலாம் என்றால், நம்முடைய அந்த அறிவு சார்ந்த மனம், அறிவின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட வாதங்கள்,
அவைகள் மூலம் ஒழுங்கு செய்து கொள்ளலாம். நாம் கண்டறிந்த உண்மையை இந்த அறிவு சார்ந்த செயல்பாட்டின் மூலம் நாம் ஒழுங்கு செய்து கொள்ளலாம். செய்து கொண்டு நாம் கண்ட அகதரிசனத்தை நாம் சரியான முறையில் வெளிக்கொணரலாம். ஆனால் வெறும் அறிவின் செயல்பாடு அது மாத்திரமே நம்மை வழிநடத்த நாம் அனுமதி அளிக்க கூடாது. நம்முடைய செயல்பாடு எல்லாமே வெறும் அறிவு, அதன் அடிப்படையில் மாத்திரமே செயல்படுகின்றது என்பதை தாண்டி நாம் செல்ல வேண்டும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த லாஜிக்கல் ரீசனிங், தர்க்க ரீதியான இந்த மனிதனுடைய சிந்தனை எல்லாமே மனிதனுடைய புத்தியின் அடிப்படையில் தான் எழுகின்றது. அது என்ன செய்கின்றது? தன்னுடைய வாதத்தை நியாயப்படுத்துவதற்காக எந்த உண்மைகள் எல்லாம் அதற்கு புறம்பாக இருக்கின்றதோ, அதனுடைய ஒரு இறுகிய கட்டமைப்பு அதற்குள் அது வரவில்லையோ, அதை என்ன செய்கின்றது? அது வெளியில் தள்ளுகின்றது, விளக்குகின்றது. இதுதான் மனிதனுடைய அறிவினுடைய குறைபாடு. அவ்வாறு இல்லாமல் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏற்கனவே கூறியுள்ள மாதிரி நேரடியான ஆன்மீக ஞானம், ஒரு உள்ளுணர்வின் அடிப்படையில் அந்த ஆன்மீக ஞானத்தை கண்டறிய வேண்டும். அவ்வாறு கண்டறியப்பட்ட உண்மைகளை நாம் அறிவின் மூலமும் தர்க்க ரீதியான வெளிப்பாட்டின் மூலமும் ஒழுங்கமைத்து அதை வெளிப்படுத்தலாம். அதில் தவறில்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இப்போ இதற்கு நம்ம உதாரணம் பார்க்கணும் அப்படின்னா வேற எங்குமே செல்ல தேவையில்லை. பகவானுடைய கருத்துக்கள் எல்லாம் அப்படிதான். எந்த உண்மையையும் அவர் கற்றறிந்து அவர் அறியவில்லை. அனைத்தையுமே அவர் நேரடி ஆன்மீக அனுபவமாகத்தான் முதலில் பெற்றார். பின்பு தான் கண்ட அனுபவங்களை வேதங்களை மூலமும் உபநிடதங்களின் மூலமும் உறுதி செய்து கொண்டார். பகவான் பெறப்பட்ட ஞானம் எல்லாம் நேரடியான ஆன்மீக ஞானம். அது இப்ப நம்மள கேட்கலாம், இப்ப இது படிச்சோன்னு கேட்கலாம், என் பகவானை லைவ் டிவைன்ல பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே ஆர்குமெண்ட்ஸ் தானே இருக்குது, எல்லாமே இன்டெலெக்சுவல் லெவல்ல தானே இருக்கு அப்படின்னு கேட்கலாம் நம்ம. ஆனா பகவான் அப்படி கிடையாது. பகவான் இதை ஒரு அடிப்படையாக வைத்துக்கொண்டு தன்னுடைய கருத்துக்களை அமைக்கவில்லை. ஏற்கனவே அவர் கண்ட ஆன்மீக உண்மைகளை மனிதனுடைய அறிவுக்கு எட்டும் வண்ணம் அந்த கருத்துக்களை அமைத்து வாதங்களின் மூலம் அவர் வெளிப்படுத்துகின்றார். இதைத்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது போகலாம். எஸ் மேடம். சார், இதற்கு ஒரு சிறந்த உதாரணமா வேதகால ரிஷிகள் இந்த சுப்ராமெண்டல் லைட்டை உணர்ந்திருந்தாலும் அவர்கள் தனக்குள்ளே வைத்திருந்தார்கள். ஆனா பூமிக்கு கொண்டு அதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளவில்லை. ஆனா பகவான் தான் ஏற்று அதை பூமிக்கும் கொடுத்திருக்காரு இல்லைங்களா? அது இன்னொரு நல்ல ஒரு எக்ஸாம்பிளா சொல்லலாம் இல்லைங்களா? இல்ல, அது கரெக்ட். ஒரு நிமிஷம். அதாவது அந்த அந்த காலகட்டம் வேற. வேத காலத்து ரிஷிகள் பார்க்கிறோம் நம்ம, சூப்பர் மைண்ட் அதிமானம் குறித்த அந்த கருத்துக்களை அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அந்த நிலையை எட்டியவர்கள் பகவான் அதை எவ்வாறு குறிப்பிடுகின்றார்கள் என்றால், அந்த அந்த டொமைன் ஆஃப் 1000 சன்ஸ் அப்படின்னு குறிப்பிடுகின்றார்கள். டொமைன் ஆஃப் 1000 சன்ஸ், 1000 சூரியன்கள் பிரகாசித்தா எப்படி இருக்குமோ அது போல அந்த இடம். அந்த இடத்துக்கு போனா அதை எட்ட முடியுமே தவிர அதிலிருந்து மீண்டு வர முடியாது என்கின்ற ஒரு கருத்து அப்பொழுது கூறப்பட்டுள்ளது. அது மாத்திரமல்ல,
ஏன் அவர்கள் வந்து அந்த அந்த காலகட்டத்தில் அதை புவிக்கு கொணரவில்லை என்றால், புவி வந்து தயாராக இருக்கணும். எல்லாமே வந்து இந்த உலக உலகம் தோன்றியதிலிருந்து தற்பொழுது வரை எல்லா விஷயங்களுமே பார்த்தோம் அப்படின்னா, ஒரு டிவைன் சூப்பர்விஷன், ஒரு பரம்பொருளினுடைய ஒரு மேற்பார்வையில் தான் நடக்கின்றது. எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த ஆன்மீக புருஷர்கள் தோன்ற வேண்டும், அவதாரங்கள் தோன்ற வேண்டும், எத்தகைய கருத்தை அந்த உலகத்திற்கு, மனிதர்களுக்கு தெரிவிக்க வேண்டும். அது எப்படி அமைகின்றது என்றால், அந்தந்த காலகட்டத்தில் மனிதர்கள் இருக்கக்கூடிய அந்த தயார் நிலை, ப்ரிப்பேர்ட்னஸ், அதை பொறுத்து தான் எல்லாமே அமைகின்றது. அதனால இப்பொழுது அந்த உலகம் மனிதர்கள் தயார் நிலையில் இருப்பதனால் இந்த நிகழ்வு ஏற்பட்டது. அவ்வளவுதான் வித்தியாசம். நம்ம அப்படிதான் எடுத்துக்கணுமே ஒழிய, ஆனா அவங்க வந்து பண்ணாங்க, அதை வந்து வெளியில கீழே கொண்டு வரல. தே குட் நாட் பிரிங் இட் டவுன். அதற்கான சரியான தருணம் இப்பொழுதுதான் அமைந்தது. அதனால்தான் நம்ம பார்க்கிறோம், அன்னையினுடைய பிரகடனம் செய்கின்றார்கள் இல்லையா? த டைம் ஹஸ் கம் அப்படிங்கிறாங்க. அந்த அந்த பொற்சுத்தியிலால் அந்த இடையில் உள்ள அந்த அமைப்பை தகர்க்கும் பொழுது த டைம் ஹஸ் கம் என்று அன்னை கூறுகின்றார்கள். ஆகையினால அந்த அதுக்கான தருணம் வரல, அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். தேங்க்யூ சார், தெளிவா இருக்குங்க சார். அடுத்தது போகலாம். Illusion, knowledge, and ignorance are terms or results of our consciousness, and it is only by looking deeply into our consciousness that we can discover and determine the character and relations of the knowledge and the ignorance, or of the illusion, if it exists, and the reality. Being is no doubt the fundamental object of inquiry, things in themselves and things in their nature. But it is only through consciousness that we can approach being. Thank you. Explanation. படிக்கிறீங்களா சார்? Yes, madam. Illusion, knowledge, and ignorance are the terms or results of our consciousness. We can discover and determine the character and relations of the knowledge and the ignorance, or of the illusion and the reality, only by looking deeply into our consciousness. The fundamental of 1 minute, sir. The fundamental object of inquiry is the being, Sat, being as things in themselves and things in their nature. It is only through consciousness that we can approach being. It is through the world and the things existing in the world that we must approach the being. That is, being is the fundamental reality, original and eternal. Thank you, sir. Thank you. நம்மளுடைய கான்சியஸ்னஸ்ல 3 விதமான விளைவுகள் தோன்றுகின்றன என்பதை நாம் அறிகின்றோம். வெறும் மென்டல் லெவல்ல மேம்போக்கா இருந்தோம் அப்படின்னா அந்த இல்யூஷன் வரும் நம்மளுக்கு. நம்ம வெறும் மேற்புற விஷயங்களை பார்ப்போம். அதற்கு பின்னால் உள்ள உண்மையை நாம் காண தவறுகின்றோம். உண்மை ஒன்று ஒரு தோற்றத்திற்கு பின்னால் உண்மை இருக்கின்றது. ஆனா நான் அந்த வெறும் தோற்றத்தையே பார்த்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த உண்மையை நாம் காண தவறுகின்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம் புரியுது அப்படின்னா, அந்த தோற்றம் என்கின்ற ஒரு பொய்மையைத்தான் உணர்கின்றோம் ஒழிய அந்த தோற்றத்திற்கு பின்னால் உள்ள உண்மையை காண தவறுகின்றோம். இது ஒரு நிலை. அதற்கு அடுத்தது, இதை விட சற்று உயர்வான உணர்வு நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, அனைத்திற்கும் பின்னால் இருக்கக்கூடிய அந்த மெய்மை, அதை கண்டறியும் உணர்வு நிலை. அல்லது முற்றிலும் அறியாமல் இருக்கின்றோம், அவித்யாவிலே இருக்கின்றோம்.
இதில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு நிலை. இந்த மூன்று விதமான விளைவுகளும் சாத்தியம், மனிதனுடைய உணர்வு நிலைக்கு சாத்தியம். மனிதன் ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ்ல இருந்தான் அப்படின்னா அவனுக்கு அந்த எப்பொழுதுமே எல்லாத்திற்கும் பின்னால் இருக்கக்கூடிய அந்த ஆம்னி பிரசன்ட் ரியாலிட்டி அதை உணர முடியும். இல்லை டோட்டல் இக்னோரன்ஸ்ல இருந்தான் அப்படின்னா அதை உணர முடியாது. அல்லது வெறும் மென்டல் கான்சியஸ்னஸ் அதில் இருந்தால் என்றால் வெறும் எல்லாமே இல்யூஷனாகத்தான் அவன் உணர்கின்றான். ஆகையினால் எந்த நிலையில் உணர்வு நிலை இருக்கின்றது என்பதை பொறுத்துதான் இருக்கின்றது. பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? அந்த மெய்மை என்கின்ற அமைப்பு அனைத்திற்கும் பின்னால் இருக்கின்றது. எங்கும் நிறைந்துள்ள மெய்மை, ஆம்னி பிரசன்ட் ரியாலிட்டி என்பது எங்கும் வியாபித்துள்ளது. அதற்கும் நாம் அடைந்துள்ள இந்த நாலேஜ் அல்லது அறியாமை அல்லது அந்த அந்த இல்யூஷன், மாய தோற்றம், இதற்கு இடையில இருக்கக்கூடிய உறவு என்ன எப்படிங்கிறத பார்க்கணும். அப்படின்னா எப்படி அந்த மெய்ப்பொருளுக்கும் அந்த ஞானம், அந்த வித்யாவிற்கும் என்ன தொடர்பு, அந்த மெய்ப்பொருளுக்கும் அந்த அறியாமைக்கும் என்ன தொடர்பு, அல்லது மாயை ஒன்று உண்மையிலேயே இருக்கின்றதா, அவ்வாறு இருந்தால் என்ன தொடர்பு, அதுதான் மீன் பண்றாரு. அங்க மாயை என்பது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இஃப் இட் ஆல் இட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறது இஃப் இட் எக்ஸிஸ்ட் தான் சொல்றாரு பகவான். மாயை அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு என்ன ஒரு ரிலேஷன் அப்படிங்கிறத பார்க்கணும். அது எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா நம்ம உணர்வு நிலையில நம்ம ஆழமாக சென்றால்தான் பார்க்க முடியும். எதை பார்க்க விரும்புகின்றோம்? அனைத்திற்கும் பின்னாலே என்ன பார்க்கிறோம்? ஆம்னி பிரசன்ட் ரியாலிட்டி தான் பார்க்கிறோம். நம்ம என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நாம் அவ்வாறு பார்ப்பது இல்லை. எல்லாமே மனிதர்களை பார்க்கின்றோம், மேற்புற தோட்டங்கள் எல்லாம் சூப்பர்ஃபிஷியல தான் பார்க்கிறோம். ஆனா எது உண்மை? லைஃப் டிவைன்ல என்ன பார்க்கிறோம்? எல்லாத்திற்கும் பின்னால சச்சிதானந்தா இருக்கின்றது என்பதை பார்க்கிறோம். அந்த சத் பீயிங், அந்த பீயிங் தான் அனைத்திற்கும் பின்னால இருக்கக்கூடிய மெய்ப்பொருளாக இருக்கின்றது அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதைத்தான் நாம் கண்டறிய முயற்சிக்கின்றோம் இல்லையா? த ஃபண்டமெண்டல் ஆப்ஜெக்ட் ஆஃப் என்கொயரி என்ன அப்படின்னா அனைத்திற்கும் பின்னால் இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளை தான் நாம் கண்டறிய முயலுகின்றோம். இதை கண்டறிய வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் காணக்கூடிய விஷயங்கள், இந்த உலகத்தில் காணக்கூடிய விஷயங்களுடைய தன்மை அதில் இருந்து கொண்டு அதன் மூலமாகத்தான் கண்டறிய வேண்டும். இதையெல்லாம் தவிர்த்து விட்டு நாம் வேறெங்கோ சென்று இந்த உண்மையை கண்டறிய முடியாது. இதை எவ்வாறு கண்டறிய முடியும் என்றால் இந்த உணர்வு நிலையின் மூலமாகத்தான் கண்டறிய முடியும். சரியான உணர்வு நிலையின் மூலமாகத்தான் கண்டறிய முடியும். அதுதான் சூப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ். இந்த சூப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ் மூலமாகத்தான் நமக்கு அந்த ஒன்னஸ் நம்ம பார்க்க முடியும். அதனால் இந்த உலகம், அதில் இருக்கக்கூடிய விஷயங்களின் மூலமாகத்தான் இதற்கு பின்னால் உள்ள மேன்மையை நாம் கண்டறிய வேண்டும் அப்படிங்கிறார். அடுத்தது போகலாம். Or if it be maintained that we can only reach being, enter into the real, because it is superconscient through extinction or transcendence of consciousness, or through its self-transcendence and self-transformation, it is still through consciousness that we must arrive at the knowledge of this necessity and the process or power of execution of this extinction or this self-transcendence, this transformation. Then, through consciousness, to know of the superconscient truth becomes the supreme need, and to discover the power and process of consciousness by which it can pass into superconscience, the supreme discovery. Explanation. Sir, Yes, sir. the world negating spiritual disciplines maintain that the being is superconscient, transcendent. Therefore, being can be reached only through extinction or transcendence of consciousness, or through its self-transcendence and self-transformation. Even then, it is still through consciousness that we must arrive at the knowledge of this necessity. We must get the knowledge of this process or power or execution of this execution. Sir, in the we must get the knowledge of this process or
power of execution of this extinction or this yes. Yes, sorry. Of this extinction or this self-transcendence, this transformation only through consciousness. Then to know of the superconscient truth through consciousness becomes the supreme need. To discover the power and process of consciousness by which it can pass into superconscience becomes the supreme discovery. Thank you, sir. பகவான் என்ன கூறுகின்றார், நீ உங்களுடைய ஆப்ஜெக்ட் வந்து எந்த ஆப்ஜெக்டா இருந்தாலும் சரி, சப்போசிங் என்னுடைய நோக்கம் வந்து அந்த எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த பரம்பொருளை அடைய விரும்புகின்றேன். சூப்பர் கான்ஷியன்ட், எல்லாம் கடந்த நிலையில் இருப்பது டிரான்செண்டன்ட். இதை அடைய விரும்புகின்றேன். இதை அடைய வேண்டும் என்றால் நான் இது வந்து உலகத்தை அந்த மறுக்கும் தத்துவ அமைப்புகள் இவ்வாறு கூறின. இந்த அசெட்டிக் ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ன கூறியது, எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளை அடைய வேண்டும் என்றால் நாம் இந்த உலக வாழ்வில் இருந்து நம்மை விடுவித்துக் கொள்ள வேண்டும். எக்ஸ்டிங்ஷன் அல்லது நாம் இருக்கக்கூடிய இந்த உணர்வு நிலையை கடந்து அந்த சூப்பர் கான்ஷியன்ட் சமாதி நிலை அதை அடைய வேண்டும், அல்லது நாம் இருக்கக்கூடிய நிலையை கடந்து செல்ல வேண்டும், திருவுரு மாற்றம் செய்ய வேண்டும், கிடந்த நிலையை கடந்து செல்ல வேண்டும் என்றெல்லாம் கூறின. இது ஒரு அப்ரோச். நீங்க இந்த அப்ரோச் தான் இதுதான் உங்க இலக்கு அப்படின்னா கூட, அதாவது இந்த உலகத்தை மறுத்துவிட்டு அதை உச்சக்கட்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த நிலையை எட்ட வேண்டும், இந்த நிலையிலிருந்து நம்மை விடுவித்துக் கொண்டு அல்லது அழித்து கொண்டு, எக்ஸ்டிங்ஷன் என்ன அர்த்தம், நம்மளுடைய இருப்பை நாம் அழித்துக் கொள்ளுதல், அதிலிருந்து அந்த உச்சக்கட்ட நிலையை அடைய வேண்டும் என்று வைத்துக் கொண்டாலும் கூட அதை எப்படி செய்வது? நான் வந்து ஒரு இன்கான்ஷியன்ட்ல இருக்கணும்னு வச்சுக்கோங்க, அது செய்ய முடியுமா? முடியாது இல்லையா? சப்போசிங் இஃப் வி ஆர் இன் த இன்கான்ஷியன்ட் லெவல், ஒரு ஜடமா இருக்கிறோம், கான்சியஸ்னஸே நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா இந்த நிலையை செய்ய முடியாது. இதற்கும் அடிப்படை என்ன தேவைன்னா, we must be conscious of ourselves. ஒரு கான்சியஸ்னஸ் உணர்வு நிலை வேண்டும். இந்த நாம் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து ஒரு உயர்வான நிலையை நேரடியாக எட்டும் வண்ணம் நாம் அந்த பாதையை தேர்ந்தெடுத்தாலும் கூட எது அடிப்படை தேவையாக இருக்கின்றது என்றால் அந்த உணர்வு நிலையின் மூலமாகத்தான் இந்த பயணத்தையும் நான் செய்தாக வேண்டும். ஏன்னா அந்த நிலையை எட்டணும் அப்படின்னா அதற்கான வழிமுறைகளை நாம் கண்டறிய வேண்டும். இது நம்ம உணர்வு நிலையில் இருக்கும் பொழுதுதான் சாத்தியமாகின்றது. ஆகையினால் பகவான் என்ன கூறுகின்றார், அங்கு எது அவசியமாகின்றது என்றால் அந்த எல்லாத்தையும் கடந்த உண்மை, சூப்பர் கான்ஷியன்ட் ட்ரூத், அதை உணர்வு நிலையின் வழியாக அடைவது என்பது ஒரு ஒப்புயர்வற்ற தேவையாக அங்கு மாறிவிடுகின்றது. அதாவது அந்த நிலையில் இருந்தாலும் கூட என்ன பகவான் அண்டர்லைன் பண்றார் அப்படின்னா, கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது, நம்மளுடைய உணர்வு நிலை அப்படிங்கிறது ஒரு படிநிலையாக செயல்படுவதை யாருமே தவிர்க்க முடியாது அப்படிங்கிறாரு. நம்ம இந்த உலகத்தில் இருந்து கொண்டே இந்த உலகத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய மெய்ப்பொருளை கண்டறிவது என்றாலும் சரி, அல்லது இந்த உலக வாழ்விலிருந்து நம்ம விடுவித்துக் கொண்டு இந்த உலகத்திற்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த சூப்பர் கான்ஷியன்ட் அந்த நிலையை எட்டுவதாக இருந்தாலும் சரி, எது அடிப்படை தேவையாக இருக்கின்றது என்றால் ஒரு மனிதன் உணர்வு நிலை, தான் இருக்கக்கூடிய உணர்வு நிலையின் மூலமாகத்தான் செய்ய வேண்டும். ஒரு உணர்வு நிலை அற்றவனாக ஒரு ஜடப்பொருளை அது மாதிரி செய்ய முடியாது இல்லையா? தட் இஸ் வாட் மதர் ஸ்ரீ அரபிந்தோ சேஸ். அதற்கும் ஒரு உணர்வு நிலையினுடைய அத்தியாவசியம் தேவைப்படுகின்றது. அதற்கும் ஒரு உணர்வு நிலையினுடைய சக்தி, அந்த செயல்பாட்டினுடைய வழிமுறை தேவைப்படுகின்றது. அதை கண்டறிவதுதான் ஒரு மனிதனுக்கு ஒரு ஒப்புயர்வற்ற
ஒரு கண்டுபிடிப்பாக அந்த நிலையிலும் அதுதான் இருக்கின்றது அப்படிங்கிறார். ஏன்னா அந்த கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது எல்லா நிலையிலும் இருக்கின்றது, அதை நாம் விளக்க முடியாது என்றுதான் பகவான் குறிப்பிடுகின்றார். அடுத்தது போகலாம். வேற ஏதாவது விளக்கங்கள் ஏதாவது தேவை அப்படின்னா கேட்கலாம். அதர்வைஸ் வி கேன் கோ டு தி நெக்ஸ்ட் பேராகிராஃப். Paragraph 14. But in ourselves, consciousness seems to be identical with mind. In any case, mind is so dominant a factor of our being that to examine its fundamental movements is the first necessity. In fact, however, mind is not the whole of us. There is also in us a life and a body, a subconscious and an inconscience. There is a spiritual entity whose origin and secret truth carry us into an occult inward consciousness and a superconscious. If mind were all, or if the nature of the original consciousness in things were of the nature of mind, illusion or ignorance might conceivably be regarded as a source of our natural existence. For limitation of knowledge and obscuration of knowledge by mind nature create error and illusion. Illusions created by mind action are among the first facts of our consciousness. Thank you. Explanation. படிக்கட்டுமா சார்? படிங்க மேடம். Human consciousness seems to be identical with mind. Mind being a dominant factor of our being, the first necessity is to examine its fundamental movements. We are not made of mind alone. We too have a life and a body, a subconscious and an inconscience. There is a spiritual entity that is soul within us. It is origin and secret truth carry us into an occult inward consciousness and a superconscience. If the nature of the original consciousness in things were of the nature of mind, then illusion and ignorance might be regarded as the source of our natural existence. Because limitation of knowledge and obscuration, that is, absence of clarity of knowledge by mind nature, create error and illusion. Illusions created by mind action are among the first facts of our consciousness. Thank you, sir. Thank you. இப்போ என்ன முடிவுக்கு வந்தோம் அப்படின்னா, போன பேராகிராஃப்ல மனிதன் அந்த எந்த கான்சியஸ்னஸ்ல செயல்படுகின்றோம் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ஆழமாக உள்ள போனாதான் நமக்கு எந்த அறியாமையில் இருக்கின்றோமா இல்ல அந்த நாலேஜ்ல இருக்கின்றோமா, இதை இரண்டுக்கும் இடையில் உள்ள அந்த மெய்ப்பொருளுக்கும் என்ன உறவு என்பதை எல்லாம் கண்டறிய முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். சரி, நாம் மனிதன் எந்த உணர்வு நிலையில் இருக்கின்றோம்? சராசரி மனிதனை எடுத்துக்கொண்டால் மனம் என்கின்ற உணர்வு நிலையில் தான் இருக்கின்றோம். ஹியூமன் கான்சியஸ்னஸ் எப்பொழுதுமே மென்டல் கான்சியஸ்னஸ் தான். இங்க எது மேலோங்கி ஆட்சி புரிகின்றது என்றால் மைண்டு தான் டாமினன்ட் ஃபேக்டரா இருக்கு. டாமினன்ட் ஃபேக்டரா இருக்கு, அதுதான் முக்கியம். ஆகையினால் இதனுடைய அடிப்படை இயக்கங்களை நாம் கண்டறிய வேண்டும். ஆனா வேறொரு விஷயத்தையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால் வெறும் மனம்தான் அவன் எப்பொழுதுமே வெறும் மனோமய பிரஜையாகத்தான் செயல்படுகின்றானா என்றால் இல்லை. அவனுள் வாழ்வு என்கின்ற அமைப்பு இயங்குகின்றது, உடல் என்கின்ற அமைப்பு இயங்குகின்றது, அவனுடைய அடி உணர்வு தளம் சப்கான்சியன்ஸ் என்கின்ற அமைப்பு இயங்குகின்றது. அதற்கும் கீழே பார்த்தோம் அப்படின்னா இன்கான்சியன்ஸ் என்கின்ற உணர்வு தளம், இதெல்லாம் கலந்த ஒரு கலவைதான் மனிதன் என்பவன். அப்படின்னா மனிதன் என்பவன் ஒரு கலவை. மனம், வாழ்வு, உடல், சப்கான்சியன்ஸ், இன்கான்சியன்ஸ் இதெல்லாம் சேர்ந்த ஒரு கலவை, ஒட்டுமொத்த கலவைதான் மனிதன் என்பவன். இதெல்லாம் தாண்டி மனிதனுக்குள்ள வேறு ஒரு ஆன்மீக ஒரு பொருள் இருக்கின்றது, ஸ்பிரிச்சுவல் என்டிட்டி, அதுதான் ஆன்மன். அது
நமக்கெல்லாம் தெரியும். இட் இஸ் எ டிவைன் ஸ்பார்க் இன் மேன் அப்படிங்கிறது தெரியும். இந்த டிவைன் ஸ்பார்க் இன் மேன் நம் வெளிப்புறத்துல தான் நம்ம வந்து மனம், உடல், வாழ்வு இதிலெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மன் வந்து எத்துடன் தொடர்ந்த இணைப்பில் அடையாளம் கண்டு இருக்கின்றது என்றால் அந்த டிவைன். It is always identified with the transcendent divine. ஆன்மன் வந்து எப்பொழுதுமே இட் இஸ் ஐடென்டிஃபைடு வித் த டிவைன். மேற்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த கருவிகள் தான் வந்து அறியாமையில் இருக்கின்றன. இந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மன் ஒரு அகமுகமான உணர்வு நிலையின் மூலம் என்ன செய்கின்றோம்? நாம் அதை அறிந்து கொள்வதன் மூலம் நாம் என்ன செய்கின்றோம்? நமக்கு மேலுள்ள அந்த உணர்வு தளம் சூப்பர் கான்ஷியன்ட் அதை எட்டுகின்றோம். ஒரு மனிதன் தன்னுடைய ஆன்மனை அறிந்து கொள்வதன் மூலம் இந்த சூப்பர் கான்ஷியன்ஸ் அதை எட்டுகின்றான். பகவானுடைய யோகத்துல வந்து முதலாவதாக கருதப்படுவது இந்த சைக்கிக் பீயிங், சைத்திய புருஷனை கண்டறிவது, அதை தடையின்றி செயல்பட செய்து அதன் மூலம் மனம், உடல், வாழ்வு இதை வழிநடத்த அனுமதிப்பது. இதுதான் பகவானுடைய யோகத்துல முதல் படி. ஆனால் இதனுடன் இணைந்த இன்னொரு செயல்பாடும் இருக்கின்றது. அதுதான் ஸ்பிரிச்சுவல் கான்சியஸ்னஸ். அடுத்த மேலிருக்கும் அந்த இறை உணர்வு நிலையோடு நம்மை அதற்கு திறவாக வைத்து அதன் மூலம் அதை இரக்கம் கொள்ள செய்து நம்முடைய இயல்பை திருவுருமாற்றம் செய்வது. ஆகையினால்தான் இதற்கு எது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக அமைகின்றது என்றால் உள்ள இருக்கக்கூடிய ஆன்மனை கண்டறிவது. அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார் இங்கு? There is a spiritual entity whose origin and secret truth carry us into an occult inward consciousness and a super conscience. So, நம்ம வந்து உயர் தளத்தை எட்டணும் அப்படின்னா நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த சைக்கிக் பீயிங் அதன் மூலமாகத்தான் அடைய முடியும். ஆகிய இவ்வளவு விஷயம் ஒரு மனிதன் கிட்ட இருக்கு. ஆனால் இந்த பண்டைய அந்த மாயாவாத கருத்துக்கள் என்ன கூறினார்கள் என்றால், மனம்தான் ஆதியான அமைப்பு என்று கூறினார்கள். அனைத்திற்கும் காரணம் மைண்டு தான். அதுதான் இறுதியான அமைப்பு, அதுதான் முதலாவதான அமைப்பு. ஆதியான ஒரிஜினல் அமைப்பு என்ன அப்படின்னா மைண்டு தான். மனுஷனுக்கு மைண்டு தான் அப்படின்னு கூறினாங்க என்று கூறினார்கள். அதனால் தான் மனிதனுடைய மனம் எப்படி செயல்படுகின்றது, எதை பார்க்கின்றது? அறியாமையில் செயல்படுகின்றது. அதை காண்பதெல்லாம் மாயை என்று அவர்கள் கூறினார்கள். அதன் அடிப்படையில் என்ன கருத்தை அவர்கள் கூறினார்கள் என்றால், மனிதன் மனம் என்கின்ற நிலையில் தான் எப்பொழுதுமே இருப்பான். ஆகையினால் அவனுக்கு வந்து இதை கடந்து சென்று உண்மையை கண்டறிய முடியாது. ஆகையினால்தான் இங்கு எல்லாமே வந்து அந்த மனம் என்கின்ற உணர்வு நிலை மாத்திரம்தான் மனிதனுள் செயல்படுகின்றது என்றால் இங்கு எப்பொழுதுமே எது எஞ்சி இருக்கும் என்றால் பிழையும் மாயம், ஒரு பொய்மையான தோற்றங்களும் தான் இருக்கும். மனிதனுடைய மனம்தான் இறுதியான நிலை என்று வைத்து கொண்டால் எது இங்கு எப்பொழுதுமே எஞ்சி இருக்கும் என்றால் இந்த உலகத்தில் பிழையும் மாயையான அமைப்புகளும் தான் இருக்கும். ஆகையினால உணர்வு நிலையின் செயல்பாட்டில வந்து மனம் பிரதானமாக இருக்கின்றது. அதில் மூலமாக ஏற்படும் முதல் விளைவாக எது ஏற்படுகின்றது என்றால் இந்த இல்யூஷன்ஸ். ஸோ பகவான் வந்து கிளாரிஃபை பண்றார். இந்த இல்யூஷன்ஸ் என்பது மாயத்தோற்றம். உலகம் என்பது ஏன் அதற்கு பின்னால் உள்ள மெய்ப்பொருளை நாம் கண்டறிய முடிவதில்லை, ஏன் மாயை தோற்றமாக நாம் உணர்கின்றோம் என்றால் இதில் கிடைக்கக்கூடிய முதல் அனுபவம் அப்படிங்கிறார். பகவான் வந்து ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை வந்து உபயோகிக்கின்றார். என்ன கூறுகின்றார்?
If mind were all, and if the nature of the original consciousness in things were of the nature of mind, illusion and ignorance might conceivably regarded as the source of our natural existence. அதாவது மனம்தான் எல்லாம், வேற எதுவுமே கிடையாது. அதுதான் உணர்வு நிலையினுடைய அடிப்படை இயல்பாக மனம் செயல்படுகின்றது. அப்படின்னா மனிதனுக்கு விடிவு காலமே கிடையாது. எப்பொழுதுமே அந்த பொய்மையான விஷயங்களும் அறியாமலையும் தான் இருப்பான். நாலேஜ் வந்து ஃபுல்லா இருக்காது. ஆனா ஏன், என்ன காரணத்தினால மைண்ட் இல்லை அப்படிங்கிறத உண்மையிலேயே இந்த கருத்தை ஏன் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறது யாராவது விளக்க முடியுமா? அதாவது ஏன் கூறுகின்றார் அவர், பகவான் ஏன் கூறுகின்றார்? இஃப் மைண்ட் வேர் ஆல், if the nature of original consciousness in things were of the nature of mind, illusion and ignorance might conceivably regarded as a source of our natural existence. இது மாயாவாத கருத்து. அவங்க என்ன சொல்றாங்க? மனிதனுக்கு மனம்தான் ஆல்பா அண்ட் ஒமேகா, அவன் அதுல இருக்கிற வரைக்கும் நீங்க பொய்மையை தான் காணுவீர்கள், அதுக்கு விடிவு காலம் கிடையாது அப்படிங்கிறாங்க. ஆனா எது உண்மை? அதை யாராவது கிளாரிஃபை பண்ண முடியுமா? ஏன் பகவான் கூறுகின்றார் இஃப் மைண்ட் வேர் ஆல் அப்படின்னா எது மைண்ட் இல்ல, அதை கடந்து என்ன விஷயம் இருக்கின்றது எல்லாத்துக்கும் பின்னாடி? எஸ் மேடம். சார், மைண்ட் வந்து ஃபுல் ஆஃப் டியூவாலிட்டிஸ் இல்லைங்களா? அதனால அதுல அந்த ஒன்னஸ்க்கு வந்து இடம் இல்லாம அந்த டியூவாலிட்டிஸ்லயே இருக்கிறதுனால அந்த மாதிரி சொல்றாருன்னு நினைக்கிறேங்க சார். அது கரெக்ட். அது ஏன் அப்படி அப்படி அதாவது மைண்ட் வந்து டியூவாலிட்டிஸ்ல இருக்கு, உண்மைதான். மைண்ட் மாத்திரமே தான் ஆதியும் அந்தமும் அப்படின்னா இந்த டியூவாலிட்டிஸை கடந்து நம்மளால போக முடியாது. எப்பொழுது இக்னோரன்ஸ்ல இருப்போம். எஸ் மேடம், வசந்தா மேடம். Sir, mind already you have said it is all given to limitations. It is not seeing the true truth. அப்ப only when you go to super mind நம்மளுடைய விஷன் ஒழுங்கா இருக்கும். கரெக்ட், நீங்க பாயிண்ட் டச் பண்றீங்க. கரெக்ட், நீங்க யூ ஆர் டச்சிங் த பாயிண்ட். இன்னும் ப்ரிசைஸா சொல்ல முடியுமா? நீங்க சொல்ற பாயிண்ட்டை கேன் யூ மேக் இட் மோர் ப்ரிசைஸ்? நீங்க டச் பண்ணீங்க அந்த பாயிண்ட்டை, கேன் யூ மேக் இட் மோர் ப்ரிசைஸ்? அதான் சார், மென்டல் கான்சியஸ்னஸ் மேல உள்ள பிளேன்ஸ் எல்லாம் நம்ம த்ரூ கான்சியஸ்னஸ் ட்ரேஸ் பண்றது மூலமா ரீச் பண்ணி அல்டிமேட்டா வந்து சூப்பர் கான்சியன்ஸ் அந்த சூப்பர் மென்டல் இதை பண்ணும்போது ரீச் பண்ணும்போது இதுக்கெல்லாம் இடமே இருக்காது. கரெக்ட். அது தட் இஸ் வாட் எவ்ரிபடி இஸ் த எவல்யூஷன்ல அதான் நடக்க போகுது. ஆனா இங்க பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த நேச்சர் ஆஃப் த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் இன் திங்ஸ் வேர் ஆஃப் த நேச்சர் ஆஃப் மைண்ட், மனம்தான் அந்த உணர்வு, மனதை தழுவியுள்ள உணர்வு நிலைதான் அனைத்திற்கும் மூல காரணமாக இருக்கின்றது என்று நாம் என்கின்ற ஒரு அடிப்படை வாதத்தை, கருத்தை ஏற்றுக்கொண்டால் இங்க வந்து இல்யூஷன், இக்னோரன்ஸ் அப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறார். ஆனா நாம் அறிந்துள்ளோம், இப்ப இந்த உலகம் என்பது என்ன? சச்சிதானந்தாவினுடைய ஒரு இன்வர்ஷன்னா எப்படி? தலைகீழ போட்டோம் அப்படின்னா அதனுடைய மிரர் இமேஜ், ஆப்போசிட்ல மிரர் இமேஜ். எப்படி? சச்சித் ஆனந்தா நடப்புற சூப்பர் மைண்ட். சத்தினுடைய இன்வெர்டட் மேட்டர், இன்வெர்டட் விஷயம், அதனுடைய எதிர்மறையான இன்வெர்டட் விஷயம் தான் வந்து மேட்டர் இல்லையா? சத்தோடைய. அதே போல சித் சக்தி, சித் சக்தியினுடைய இன்வெர்டட் இதுதான் வந்து இங்க வாழ்வுடைய சக்தி. இங்க இருக்கக்கூடிய எல்லா சக்தியும் அந்த சித் சக்தி. அதே போல அந்த ஆனந்தத்தினுடைய இன்வெர்டட் இதுதான் நமக்குள்ள இருக்கக்கூடிய சைக்கிக் பீயிங் என்று பகவான் கூறுகின்றார். இந்த சூப்பர் மைண்ட் அப்படி இருக்கிறது, அந்த சூப்பர் மைண்ட் வந்து எல்லாத்துலயுமே வந்து இன்வால்வ்டா இருக்கு அப்படிங்கிறார். சூப்பர் மைண்ட் வந்து இன்வால்வ்டா இருக்கு. மைண்ட் வந்து எதனுடைய டெலிகேட்டாக செயல்படுகின்றது என்றால் சூப்பர் மைண்டுடைய டெலிகேட்டாகத்தான் இங்க செயல்படுகின்றது. ஆனா தற்பொழுது அறியாமையில் செயல்படுகின்றது, அது வேற விஷயம். மைண்ட் வந்து ஆரிஜின் கிடையாது. புரியுதா இப்ப உங்களுக்கு? மைண்ட் வந்து ஆரிஜின் கிடையாது. ஆரிஜின் வந்து சூப்பர் மைண்ட். அது எப்படி இருக்கு? மேலிருந்து கீழே இங்கே இன்வால்வ்டா இருக்கு. கீழே இரக்கம் கொண்டுள்ள நிலையில் அறியாமையில், மனம் என்கின்ற அமைப்புக்குள் அறியாமையில் இருக்கின்றது.
அனைத்து சூப்பர் மைண்டு எல்லாத்துக்கும் கீழே இருக்கிறது. இந்த சூப்பர் மைண்டு தான் எவால்வ் ஆகிட்டே வருது. ஸோ மைண்ட் இஸ் நாட் த ஒரிஜினல் ஃபேக்டர் அப்படிங்கிறார். மற்ற கருத்து, மற்ற அமைப்புகள் என்ன கூறின, மனம் வந்து ஒரிஜினல் கான்சியஸ்னஸ், நேச்சர் ஆஃப் த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் வந்து மென்டல் கான்சியஸ்னஸ் அப்படின்னு கூறின. பகவான் என்ன கூறுகின்றார், அந்த இன்வல்யூஷன் மேலிருந்து கீழே இறக்கம் கொள்ளும் பொழுது சூப்பர் மைண்ட் அனைத்தனுள்ளும் தன்னை மறைத்து கொண்டு இறக்கம் கொள்கின்றது. அது மெல்ல மெல்ல வெளிவருகின்றது. வெளிவரும் பொழுது சடர் இது வாழ்வு, அப்புறமா மைண்ட், அப்புறம் அதுலேயும் சூப்பர் மைண்டா வருது. ஸோ மைண்ட் இஸ் நாட் த ஒரிஜினல் அமைப்பு கிடையாது. இட் இஸ் நாட் த ஒரிஜினல் கான்சியஸ்னஸ்ல ஒரிஜினல் அமைப்பு கிடையாது என்பதுதான் பகவானினுடைய வாதம். அதுதான் பகவான் குறிப்பிடுகின்றார். அதனால சூப்பர் மைண்ட் அப்படிங்கிறது இன்வால்வ்டா இருக்கு, மனதிற்குள்ளேயே இன்வால்வ்டா இருக்கின்றது அப்படிங்கிறாரு. நம்ம எல்லாம் நமக்குள்ளேயே சூப்பர் மைண்ட் இருக்கு அப்படிங்கிறார் பகவான். உள்ள செயல்படல, அது வேற விஷயம். பட் இட் இஸ் தேர் அப்படிங்கிறார். அதனால தான் வந்து மனிதனுக்கு வந்து ஒரு விமோசனத்துக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறாரு. மனம் தான் எண்ட் அப்படின்னா நேச்சுரலி நீங்க வந்து இந்த பழைய அசெப்டிக் யோகா, நம்ம இந்த மனிதனுடைய வாழ்வை நாம் அறுத்து கொண்டு எங்கோ செல்ல வேணும். பட் தெர் இஸ் அ ஹோப் ஃபார் த ஹியூமன் பீயிங். என்ன காரணம் அப்படின்னா, அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அதிமானச உணர்வு நிலையை அவன் வெளிக்கொணர முடியும். அதை வெளிக்கொணர்வதற்கு வெளியிலேருந்து ஒரு ஃபேக்டர் வந்து ஹெல்ப் பண்றதுக்கு தான் அந்த டிசென்ட் ஆஃப் சூப்பர்மெண்டல் லைட் ஏற்பட்டது. இப்போ கேட்கலாம், ஏற்கனவே உள்ள சூப்பர் மைண்ட் இருக்குதானே செய்து, பின் ஏன் வந்து பகவானும் அன்னையும் பாடுபட்டு அந்த அதிமானச ஒளியை புவியில் இரக்கம் கொள்ள செய்தார்கள் என்று ஒரு கேள்வி கேட்கலாம். இது குறித்து பகவான் லைவ் டிவைன்லேயே கூறியிருக்கின்றார். என்ன கூறுகின்றார், இந்த இங்கேருந்து உள்ள இருக்கக்கூடிய ஒன்று வெளியே வரணும் அப்படின்னா, மேலிருந்து ஒன்று கீழே இரக்கம் கொண்டு அந்த வெளியில வரக்கூடிய, உள்ளிருந்து வெளிவரக்கூடிய அந்த ப்ராசஸை வந்து அது வந்து துரிதப்படுத்தும் அப்படிங்கிறார். அதுக்கு தான் வந்து அவங்க எல்லாம் செயல்பட்டாங்க. ஸோ அந்த அந்த கருத்தை அடிப்படையில் வைத்துக் கொண்டுதான் பகவான் இந்த ஒரு அந்த ஸ்டேட்மெண்ட் இதை கூறுகின்றார். இப்ப புரிந்ததா? இப்ப உங்களுக்கு ஐ கிளியர்? சார், அதான் இன்வல்யூஷன் தான் அது காரணம். அதான், அதை அனைத்திற்குள்ளும் சூப்பர் மைண்ட் இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் மனமே இருக்கின்றது. மனம் வந்து ஆரிஜின் கிடையாது. அதுதான் உண்மை. கிளியர் சார். அடுத்தது போகலாம். It might therefore be conceivably held that mind is the matrix of an ignorance which makes us create or represent to ourselves a false world, a world that is nothing more than a subjective construction of the consciousness. Or else, mind might be the matrix in which some original illusion or ignorance, Maya or avidya, casts the seed of a false, impermanent universe. Mind would still be the mother, a barren mother, since the child would be unreal, and Maya or avidya could be looked at as a sort of grandmother of the universe. For mind itself would be a production or reproduction of Maya. Thank you. An explanation. படிக்கட்டுமாங்க சார்? Yes, madam. Therefore, it is conceived that mind is the matrix, that is, a set of conditions from which something develops, of an ignorance which makes us create a false world. It makes only a subjective construction of consciousness without any actual reality. Or else, mind might be the matrix in which some original illusion or ignorance, Maya or avidya, planted the seed of a false, impermanent universe. In that case, mind would still be the mother, but a barren mother, since the child, that is the universe, would be unreal. Maya or avidya is looked at as a sort of grandmother of the universe, because mind itself would be a production or reproduction of Maya. Thank you, sir.
ஸோ மைண்டு தான் வந்து ஒரிஜினல் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு கருத்து நம்ம ஏத்துக்கல. இந்த நம்ம என்ன எந்த கருத்துல இருக்கோம், நம்ம கிளியரா இருக்கோம், நமக்கு தெரியும். ஸ்ரீ அரவிந்தோ சேஸ் மைண்ட் வந்து சூப்பர் மைண்டினுடைய ஒரு வெளிப்பாடு அப்படிங்கிறது தெரியும். ஆனா இந்த ட்ரெடிஷ்னல் பாத்துல வந்து அவங்க அது மாதிரி சொல்லலை. மாயாவாத கருத்துக்கள்ல அவங்க என்ன சொன்னாங்க, மைண்டு தான் எல்லாம் அப்படின்ட்டாங்க அவங்க. மனம் எப்படின்னா ஒரு அறியாமையை உருவாக்கும் ஒரு களம் அப்படின்னு சொன்னாங்க. மைண்ட் இஸ் அ மேட்ரிக்ஸ் ஆஃப் அன் இக்னோரன்ஸ். மைண்ட் இஸ் அ மேட்ரிக்ஸ் ஆஃப் அன் இக்னோரன்ஸ் அப்படின்னாங்க. மேட்ரிக்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? மேத்தமெட்டிக்ஸ்ல படிக்கிறோம் மேட்ரிக்ஸ், அது வேற. இங்க மேட்ரிக்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா ஒன்றை தன்னுள் இருந்து உருவாக்கும் ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அர்த்தம். மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒன்றை தன்னுள் இருந்து உருவாக்கும் ஒரு அமைப்பு. ஸோ மனம் அப்படிதான் செயல்படுகின்றது. எதை தன்னுள் இருந்து உருவாக்குகின்றது? அறியாமையை உருவாக்குகின்றது. அதன் மூலம் ஒரு பொய்யான உலகத்தை அதுவே உருவாக்குகின்றது. மனம்தான் உருவாக்குகின்றது. தேர் இஸ் நோ ரியாலிட்டி. உலகம் என்பதற்கு ஒரு ரியாலிட்டி கிடையாது. எல்லாமே சப்ஜெக்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ். அப்ஜெக்டிவ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்ன அர்த்தம்? நம்ம நேரடியாக பிரத்யக்ஷமா ஒன்றை நாம் பார்க்கின்றோம், உணர்கின்றோம். அதுதான் வந்து அப்ஜெக்டிவ் கான்சியஸ்னஸ். இப்போ நமக்குள்ள இருக்கக்கூடிய கனவு காண்கின்றோம், ட்ரீம்ஸ். அது வந்து பார்த்தோம் அப்படின்னா அது வந்து சப்ஜெக்டிவ் கான்சியஸ்னஸ். ஏன்? கனவு வந்து நம்மளால வந்து ரியல் லைஃப்ல அது உணர முடியாது, கம்ப்ளீட்டா மறைஞ்சிருது. அப்படிதான் மனதினால் காணப்படும் உலகமும் அப்படிதான் இருக்கு அப்படின்னு மாயாவாதிகள் கூறினார்கள். இது ஒரு கருத்தையும் கூறினார்கள், இன்னொரு கருத்தையும் கூறினார்கள். இதெல்லாம் நம்ம அடிக்கடி பார்க்கிறோம். என்ன அர்த்தம் அப்படின்னா மனம் என்கின்ற அமைப்பில் இருந்துதான் அறியாமை உருவாகின்றது. ஆனால் அந்த மனம் என்கின்ற அமைப்பிற்குள் அந்த அறியாமை என்கின்ற விதையை எது விதைத்தது என்றால் மனதை கடந்த ஒரு மாயை என்கின்ற ஒரு சக்தி அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? மனம் என்கின்ற அமைப்பு இருக்கிறது, அதன் மூலமாக அறியாமை உருவாகின்றது, கரெக்டு. ஆனா மனம் என்கின்ற அமைப்பிற்குள் எது அந்த பொய்யான ஒரு தோற்றத்தையும் அறியாமையையும் எது தோற்றுவிக்கின்றது, எது விதைக்கின்றது என்றால் மனதை கடந்து இருக்கக்கூடிய மாயை என்கின்ற சக்தி என்ன செய்கின்றது? அந்த மனம் என்கின்ற அமைப்பிற்குள் அறியாமை, பொய்மை என்கின்ற ஒரு விதையை விதைக்கின்றது. அதன் மூலமாக மனம் என்ன செய்கின்றது? இந்த ஒரு பொய்யான தோற்றங்களை உடைய உலகத்தை அது காண்கின்றது அப்படிங்கிறார். இதற்கு வந்து ஒரு பகவான் வந்து ஒரு அனாலஜி சொல்றார், ஒரு ஒப்புமை என்ன சொல்றாரு? மனம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டா மனம் வந்து ஒரு தாய் போல, அது வந்து ஒரு அதனால் உருவாக்கப்பட்ட இந்த யூனிவர்ஸ் என்பது ஒரு குழந்தை போல. ஆனா அந்த குழந்தை வந்து அன்றியல் குழந்தை, அதனால அது வந்து ஒரு உருவாக்க முடியாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தாய், பேரன் மதர். பேரன் மதர் என்ன அர்த்தம்? ஷீ கேனாட் பேர் சில்ட்ரன். அத்தகைய, ஏன்னா நம்ம மனதினால ஒன்று உருவாகினாலும் அது உருவாக இல்லை, உண்மையிலேயே ரியாலிட்டி கிடையாது. அப்படின்னா மனம் என்கின்ற நிலைக்கு மேல இருக்கக்கூடிய அந்த மாயா என்பது அந்த கிராண்ட் மதர் போல, ஒரு பாட்டியை போல என்று பகவான் ஒரு சட்டரிக்கலாக கூறுகின்றார், ஒரு நையாண்டி செய்யும் விதமாக கூறுகின்றார். ஒரு கருத்து, மனம் என்பதுதான் அந்த அறியாமையை தோற்றுவிக்கும் அடிப்படை களமாக இருக்கின்றது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, மனம் தோற்றுவிக்கவில்லை, அதற்குள்ள வந்து அறியாமையையும் பொய்மையும் மனதிற்கு மேலுள்ள மாயை என்கின்ற சக்தி விதைக்கின்றது என்கின்றது இன்னொரு கருத்து. அப்படி என்றால் எது ஆதி மூலமாக செயல்படுகின்றது என்றால் இந்த மாயை, அதற்கு மனதிற்கு மேல் இருக்கக்கூடிய மாயை என்பதுதான் இந்த மனம் என்கின்ற அமைப்பிற்குள் ஒன்றை விதைத்து அதன் மூலமாக பொய்யான தோற்றங்களை உருவாக்குகின்றது.
இதெல்லாம் பகவான் வெவ்வேறு தரப்புகளில் கூறக்கூடிய அந்த மாயாவாத கருத்துக்களை கூறுகின்றார். அதனால இதெல்லாம் உண்மை இல்லை, அதுதான் பகவான் தெளிவுபடுத்துகின்றார். தீஸ் ஆர் நாட் ட்ரூ திங்ஸ். அடுத்தது போகலாம். But it is difficult to discern the physiognomy of this obscure and enigmatic ancestress. For we have then to impose a cosmic imagination or an illusion consciousness on the eternal reality. Brahman, the reality, must itself either be or have or support a constructing mind or some constructive consciousness greater than mind but of an analogous nature, must be by its activity or its sanction the creator, and even perhaps in some sort by participation a victim like mind of its own illusion and error. It would not be less perplexing if mind were simply a medium or mirror in which there falls the reflection of an original illusion or a false image or shadow of the reality. Thank you. Explanation. படிக்கிறோம் சார். Yes, sir. It is difficult to see the physiognomy, that is a person's features, of this obscure and enigmatic, that is puzzling, ancestress Maya. To do so, we have to impose a cosmic imagination or an illusion consciousness on the eternal reality. In that case, we have to presume that Brahman, the reality, must either be or have or support a constructing mind or some constructive consciousness greater than mind but of a similar nature. It must be by its activity or its sanction the creator of illusions, or it participates as a victim like mind of its own illusion and error. Still, the same puzzle continues even if we assume that the mind is only a medium or mirror in which the reflection of an original illusion or a false image or shadow of the reality falls. Thank you, sir. Thank you. இப்போ நம்ம ரெண்டாவதா ஒரு கருத்துல என்ன பார்த்தோம்? மனத்துக்கு மேல இருக்கக்கூடிய மாயை என்கின்ற சக்தி. மனம் என்பது ஒரு தாய் என்றால் அந்த அதனுடைய தாயாக எது இருக்கின்றது என்றால் கிராண்ட் மதர். மாயை என்கின்ற சக்தி அதுதான் அந்த அறியாமையும் அந்த இல்யூஷன் என்ற விதையை மனதிற்குள் விதைக்கின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்படின்னா மனதிற்கு மேல இருக்கக்கூடிய அந்த அமைப்பு இருக்கு இல்லையா, அந்த கிராண்ட் மதர்னு சொன்னார் இல்லையா, அதனுடைய உருவக குணாதிசயங்கள் பிசியோனமி அப்படிங்கிறார் பகவான். அது என்ன? அது உண்மையில சும்மா பகவான் என்ன கூறுகின்றார் அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னா அந்த அமைப்பினுடைய உருவம் எப்படி இருக்கும்? யாரு இது? உண்மையிலேயே புதிராக இருக்கின்றதே அப்படின்னு ஒரு இதா கேட்கிறார். ஒரு புதிராக இருக்கின்றதே, தெளிவற்ற நிலையில் இருக்கின்றதே, யார் மனதிற்கு மேல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அப்படிப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்க முடியும்? அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொண்டால் அது வந்து ஒரு பிரபஞ்சம் தழுவிய ஒரு கற்பனையாகத்தான் இருக்கணும், காஸ்மிக் இமேஜினேஷன். ஏன்னா மனதிற்கு மேல உள்ள அமைப்பு அப்படின்னா அந்த பரம்பொருள் தான். அந்த பரம்பொருள் என்கின்ற உணர்வு நிலையில இருக்கக்கூடிய ஒரு மாய தோற்றமாகத்தான் இருக்கணும் இல்லையா? அதுதான் கூறுகின்றார். மனம் என்கின்ற அமைப்பிற்கு மேலே இருந்து ஒண்ணு வருது அப்படின்னா அது காஸ்மிக் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு கற்பனையோ இல்லது அந்த பரம்பொருள் சாஸ்வதமாக இருக்கக்கூடிய பரம்பொருள் அதனுடைய உணர்வு நிலையில தோன்றக்கூடிய ஒரு மாயை என்கின்ற சக்தியாகத்தான் இருக்கணும் அப்படிங்கிறார். இந்த கருத்தின் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா அந்த பிரம்மன் த ரியாலிட்டி, பிரம்மன் எப்படி இருக்கின்றது, இது வந்து உண்மை இல்லை, தெளிவாக புரிந்து கொள்ளணும். இது வந்து பகவான் இந்த வாதத்தினுடைய நீட்சியாக குறிப்பிடுகின்றார். என்ன குறிப்பிடுகின்றார் அப்படின்னா பிரம்மன் அப்படிங்கிற அமைப்பு மெய்ப்பொருள் எங்கும் நிறைந்துள்ள அந்த மெய்ப்பொருள் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டால் அது மனதை கடந்த ஒரு அமைப்பாக இருக்கின்றது.
மனதின் துணையோடு மனதின் துணையுடன் என்ன செய்கின்றது? அது ஒரு பொய்யான ஒரு தோற்றத்தை அது மனதின் மூலம் ஏற்படுத்துகின்றது என்கின்ற ஒரு கருத்தை நாம் அடிப்படை கருத்தாக நாம் ஏற்றுக்கொள்ளணும். மனதை கடந்த ஒரு விஷயம் மனதிற்குள்ள ஒன்றை துணிக்கின்றது என்றால், மனதிற்கு மேல இருக்கக்கூடிய அந்த பிரம்மன், இந்த ரியாலிட்டி தான் மனதினுடைய அந்த உருவாக்கும் அந்த திறமையை வைத்துக்கொண்டு ஒரு பொய்யான உருவத்தை மனதின் மூலம் ஏற்படுத்துகின்றது. அந்த பிரம்மன் அதனுடைய ஒப்புதலின் பேரில் தான் இந்த மாயமான உலகமும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. அல்லது அந்த பரம்பொருளே எப்படி மனம் இந்த மாயத்தோற்றம் என்கின்ற வலைக்குள் சிக்கி தவிக்கின்றதோ, அதே போல அந்த பரம்பொருளே மாயைக்குள் சிக்கி ஒரு உதவியற்ற நிலையில் செயல்படுகின்றது என்கின்ற ஒரு கருத்துக்கு நாம் தள்ளப்படுகின்றோம். அல்லது மனம் என்பது வெறும் ஒரு இடைப்பட்ட சாதனம்தான், ஒரு கண்ணாடி போல செயல்படுகின்றது. பொய்யான அந்த அமைப்பு அந்த பொய்யான ஒரு உருவாக்கம் எங்கு ஏற்படுகின்றது என்றால், மனதை கடந்த அந்த நிலை, அந்த எட்டர்னல் ரியாலிட்டி பிரம்மன் அங்கு ஏற்படுகின்றது. அந்த பொய்யான உருவகம் மனம் என்கின்ற ஒரு இடைப்பட்ட அமைப்பில் எப்படி ஒரு கண்ணாடி ஒரு பிம்பத்தை பிரதிபலிக்கின்றதோ, அதே போல இந்த பொய்யான உலகத்தை மனதின் மூலம் பிரதிபலிக்க செய்கின்றது அப்படிங்கிறது அப்படிங்கிற ஒரு கருத்தும் இதன் மூலம் நாம் அடைகின்றோம். இதெல்லாம் உண்மை கிடையாது. பகவான் என்ன கூற அப்படின்னா, இதெல்லாம் இப்படிப்பட்ட குழப்பங்கள் ஏற்படுகின்றன அப்படிங்கிறார். மனதிற்கு மேல ஒரு விஷயம் மனதிற்குள்ள ஒரு பொய்யான விஷயத்தை தோற்றுவிக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கொண்டா அது எப்படி இருக்கு? அது என்னவாக இருக்க முடியும்? ஏன்னா எல்லாமே பிரம்மன் சொல்றோம், ஆல் இஸ் பிரம்மன் அப்படிங்கிறோம், பிரம்மன் இஸ் அ சோல் ரியாலிட்டி அப்படிங்கிறோம். அப்படின்னா மனம் என்கின்ற அமைப்பிற்குள் எப்படி ஒரு பொய்யான அமைப்பை எது திணிக்க முடியும்? இல்லையா? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த கருத்தை கூறுவதற்காகத்தான் பகவான் இந்த கருத்துக்களை கூறுகின்றார். அடுத்தது போகலாம். For the origin of this medium of reflection would be inexplicable, and the origin also of the false image cast upon it would be inexplicable. An indeterminable Brahman could only be reflected as something indeterminable, not as a manifold universe. Or if it be the inequality of the reflecting medium, its nature as of rippling and restless water that creates broken images of the reality, still it would be broken and distorted reflections of the truth that would appear there, not a pullulation of false names and images of things that had no source or basis of existence in the reality. Thank you. Explanation படிங்க. சார் படிக்குங்களா? படிங்க மேடம். Because the origin of this medium of reflection, that is the mind, would still be inexplicable. The origin of the false image cast upon it also would be inexplicable. Assuming that a Brahman is supposed to be indeterminable, that is, nothing can be made out of it, and it is its reflection that falls on the mind, then it would be reflected as something indeterminable, not as a manifold universe. Assuming that the mind as a reflecting medium has inequality, like a rippling water that creates broken images of reality, still it would be broken and distorted images of the truth that would be reflected. It would not be a swarm of false names and images that have no source or basis of existence in the reality. Thank you, sir. Thank you. ஸோ இன்னொரு 2 கருத்தையும் பகவான் கூறி அதுக்கான அதுவும் நம்மளால ஏற்றுக்கொள்ளப்படாத ஒன்று அப்படிங்கிறார். மனதிற்கு மேல உள்ள அமைப்பு தான் மனதிற்குள்ள ஒரு பொய்யான அமைப்பை தோற்றுவிக்கின்றது அப்படிங்கிறது நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல, நம்மளால விளக்க முடியல, விளங்கிக் கொள்ள முடியவதில்லை.
ஏன் விளங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால், மாயாவாத கருத்துக்கள் படி என்ன கூறுகின்றார்கள்? பிரம்மன் எவ்வாறு இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். மாயாவாத கருத்துக்களில் என்ன கூறுகின்றார்கள் என்றால், பிரம்மன் ஃபீச்சர்லெஸ், எந்த விதமான அம்சங்களும் அற்றது. அது மாத்திரமல்ல, அது அப்சல்யூட்டாக இருப்பது. இன்டிட்டர்மினபிள் அப்படிங்கிற ஒரு ஒரு வார்த்தையும் அவர்கள் உபயோகிக்கின்றார்கள். நம்ம இந்த கருத்தையும் பார்த்திருக்கோம். இன்டிட்டர்மினபிள், இன்டிட்டர்மினன்ட், டிட்டர்மினபிள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அந்த லைஃப் டிவைன் புக் 1ல பார்த்துருக்கோம். எல்லாமே அந்த பரம்பொருள் தான் 3 நிலைகளிலும் இருக்கின்றது. அதாவது இன்டிட்டர்மினபிள் அப்படின்னா அதிலிருந்து எதுவும் உருவாக முடியாத நிலையிலும் அதுதான் இருக்கின்றது. எதுவும் தோன்றாத நிலையில் இருப்பது இன்டிட்டர்மினன்ட். இந்த மேட்டர் சப்கான்ஷியன், இந்த அடிநிலையில் இருக்கக்கூடிய அந்த இன்டிட்டர்மினன்ட் அதுவாகவும் அதுதான் இருக்கின்றது. டிட்டர்மினன்ட், இந்த உலகத்தில் தோன்றியுள்ள அமைப்புகள், இந்த 3மே இன்று அந்த பரம்பொருளினுடைய வெவ்வேறு நிலைகள் தான் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனா அந்த மாயாவாதிகள் என்ன கூறுகின்றார்கள்? பிரம்மன் என்பது இன்டிட்டர்மினபிள், அதுல இருந்து எதுவுமே தோன்ற முடியாது அப்படின்ட்டாங்க. அதனாலதான் அவங்க இந்த பல்வேறு அமைப்புகளை உடைய இந்த உலகம் என்பது பிரம்மனாக இருக்க முடியாது என்று அவர்கள் தீர்மானமாக கூறினார்கள். அந்த கருத்துக்கள் படியே எடுத்துக்கொண்டாலும் இங்க பகவான் என்ன கூறுகின்றார்? எல்லாமே மனதுல ஒரு கண்ணாடி போல இருக்கின்றது. அதன் மூலமாக ஏற்படக்கூடிய அந்த பிரதிபிம்பங்களாகத்தான் இந்த பொய்யான தோற்றம் கூறுகின்றது அப்படின்னு வைத்துக் கொண்டாலும் கூட, பிரம்மன் என்பது இன்டிட்டர்மினபிள், அதிலிருந்து எதுவுமே உருவாக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் இருந்து எவ்வாறு பிம்பங்கள் உருவாக முடியும்? அதனுடைய அந்த ரிஃப்ளெக்ஷன் எப்படி மனதில் உருவாக முடியும்? சோ இந்த கருத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்தது இன்னொரு கருத்து. என்ன கருத்து? மனம் என்கின்ற அமைப்பு ஒன்றை பிரதிபலிக்கும் ஒரு இடைப்பட்ட சாதனமாக செயல்படுகின்றது. எப்படி செயல்படுகின்றது என்றால், ஒரு சமநிலையற்ற நிலையில், எப்படி ஒரு தண்ணியில ஒரு கல்லை தூக்கி போடுறோம், அந்த தண்ணி எப்படி இருக்கு? ஒரு கலங்கமுற்ற நிலையில் ரிப்பிள்ஸை பார்க்கிறோம். வெவ்வேறு அலைகளாக சலனங்களை உடைய அந்த அமைப்புகளாகத்தான் நாம் பார்க்கின்றோம் தண்ணீர்ல. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பாக மனம் இருக்கின்றது. சோ அதில் தோன்றக்கூடிய பிம்பம் பொய்யான பிம்பங்கள் தான் இந்த உலகம் என்று வைத்துக் கொண்டாலும் கூட, இப்ப ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தெளிவான ஒரு அசைவற்ற சலனமற்ற அந்த தண்ணீரினுடைய அமைப்புல மூனுடைய ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும்? ஒரு சிங்கிள் மூணா தான் தெரியும் இல்லையா? ஒரு சிங்கிள் மூணா தெரியும். அதே சமயம் அந்த கல் அந்த பாண்ட்ல, அந்த குளத்துல ஒரு கல்லை தூக்கி போடுறோம். ஸோ அதுல சமநிலை கெட்டு விடுகின்றது. அப்பவும் அந்த மூனினுடைய அந்த பிம்பங்கள் தெரியும். எப்படி தெரியும்? உருமாறிய நிலையில் பலவித பிம்பங்களாக தெரியும். ஆகக்கூடிய தெரிவது அந்த உண்மைதான். அந்த மூன் என்கின்ற, சந்திரன் என்கின்ற உண்மையான அமைப்பு தான் ஒரு திறந்த நிலையிலும் காணப்படும். அதனால அந்த நிலை என்று வைத்துக் கொண்டாலும் கூட, இந்த பல்வேறு தோற்றங்களாக காணப்படும் இந்த உலகம் உண்மையைத்தான் தாங்கி இருக்க முடியுமே தவிர பொய்மையை தாங்கி இருக்க முடியாது அப்படின்றார் பகவான். அடுத்தது போகலாம். There must be some manifold truth of the one reality which is reflected, however falsely or imperfectly, in the manifold images of the mind's universe. It could then very well be that the world might be a reality and only the mind's construction of it or picture of it erroneous or imperfect. But this would imply that there is a knowledge other than our mental thought and perception, which is only an attempt at knowing, a true cognition which is aware of the reality and aware also in it of the truth of a real universe. Thank you. Explanation. படிக்கட்டுமா சார்? படிங்க மேடம். Therefore, we may conclude that there must be a manifold truth of one reality which is reflected, however false or imperfect is the mind's reflection of it.
then the world might be a reality and only the mind's conception of it is an erroneous or imperfect. It would imply that there is a knowledge other than our mental thought and perception. Our mental perception is only an attempt at knowing. There is a true cognition which is aware of the reality, which is aware also in it of the truth of a real universe. Thank you, sir. தேங்க்யூ. நம்ம வந்து பேராகிராஃப் 13, 14 அதை பார்த்ததுக்கு இவ்வளோ டிஸ்கஷன் பண்ணோம். ஸோ ஃபைனலாக என்ன முடிவுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறத பகவான் கூறுகின்றார். மனம் வந்து பிரதிபலிக்கும் ஒரு அமைப்பாக இருக்கின்றது அப்படிங்கிற அமைப்பை எடுத்துக்கொண்டால் அது அந்த பிரதிபலிப்பு என்னதான் குறையுடனும் அரைகுறையாக முழுமையற்ற நிலையிலும் இருந்தாலும் கூட அது எதை பிரதிபலிக்கின்றது? அந்த ஒரே மெய்மை அதைத்தான் பிரதிபலிக்கின்றது. இதுதான் உண்மை அப்படிங்கிறார். மைண்டினுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து என்னதான் பொய்மையாகவும் முழுமையற்ற இம்பர்ஃபெக்டாக இருந்தாலும் இட் இஸ் தட் ஒன் ரியாலிட்டி விச் இஸ் ரிஃப்ளெக்டட் இன் இட் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன உண்மையை அறிந்து கொள்கின்றோம்? இந்த உலகம் மனதினால் காணப்படும் அறியப்படும் இந்த உலகம் என்பது ஒரு உண்மையான விஷயம், பொய்யான விஷயம் கிடையாது. ஆனால் அது குறித்த மனதினுடைய உருவாக்கம், மைண்ட்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கின்றது? ஒரு பிழையுடன், ஒரு குறைபாடுடன் இருக்கின்றது. இதுதான் உண்மை. அப்படின்னா என்ன புரிந்து கொள்கின்றோம்? ஸோ இப்போ நம்ம 3 விஷயம் பார்த்துட்டோம். இக்னோரன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம், இல்யூஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். நாலேஜ் அந்த உணர்வு நிலையில 3 வித நிலைகளை கூறுகின்றார் இல்லையா? இக்னோரன்ஸ் எப்படி இருக்கின்றது, இல்யூஷன் இருக்கின்றது, நாலேஜ் அப்படின்னா என்ன அறிகின்றது? மனம் வந்து தற்பொழுது உள்ள நிலையில் அந்த ஞானம் என்பதை அடைவதற்கு வெறும் முயற்சி தான் செய்கின்றது, உண்மையான ஞானத்தை அடையவில்லை. அப்படி என்றால் மனத்தை கடந்த நிலையில் அந்த 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 ஞானம் இருக்கின்றது. There is a knowledge other than our mental thought and perception. இதுதான் உண்மை. இதுதான் ஃபைனல் கன்க்ளூஷன். நம்முடைய மனதினுடைய புரிதல் என்பது அதை அடைவதற்கான ஒரு முயற்சி தான் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மனதை கடந்த அந்த ஞானம் இருக்கின்றது. அதுதான் ட்ரூ காக்னிஷன் அப்படிங்கிறார். உண்மையான அந்த ஞானம் அப்படிங்கிறார். இந்த ட்ரூ காக்னிஷன் அப்படிங்கிறது எதை அறிந்து வைத்துள்ளது? அனைத்திற்கும் பின்னால் உள்ள மெய்ப்பொருள், ஆம்னிப்ரெசன்ட் ரியாலிட்டி, அது குறித்த அந்த புரிதலை அது அறிந்து வைத்துள்ளது. அது மாத்திரமல்ல, இந்த உலகம், இந்த பிரபஞ்சம், அதற்குள்ளே இருக்கக்கூடிய உண்மை என்ன, அதையும் அது அறிந்து வைத்துள்ளது. இதுதான் ட்ரூ காக்னிஷன். இந்த ட்ரூ காக்னிஷன் என்பது எது? சூப்ராமென்டல் காக்னிஷன். அதைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். என்ன கூறுகின்றார்? மனம் அப்படிதான் இருக்கும், ஆனா காணக்கூடிய விஷயங்கள்ல வந்து தப்பு கிடையாது, உலகம் வந்து பொய் கிடையாது, உலகம் வந்து அந்த ஆம்னிப்ரெசன்ட் ரியாலிட்டி பிரம்மத்தை தான் வெளிப்படுத்தும் வண்ணமாக இருக்கின்றது. மனம் வந்து ஒரு அரைகுறை நிலையில செயல்படுறதுனால அதை புரிஞ்சிக்க முடியல. மனதை தாண்டிய ஒரு அறிவு என்பது இருக்கின்றது, நாலேஜ் என்பது இருக்கின்றது. அதுதான் ட்ரூ காக்னிஷன் அப்படி இருக்குது. அதனால் வந்து இந்த உண்மையை எங்கும் நிறைந்துள்ள அனைத்திற்கும் பின்னால் உள்ள அந்த பரம்பொருளை கண்டுகொள்ள முடியும். இதுதான் ஃபைனல் கன்க்ளூஷன், பகவான் கூறக்கூடிய ஃபைனல் கன்க்ளூஷன். அதுதான், அதனால்தான் மனிதன் மனதை கடந்து செல்ல வேண்டும். சூப்ராமென்டல் கான்சியஸ்னஸ் ஏன் எட்ட வேண்டும் என்றால் இந்த காரணத்திற்காகத்தான். இத்துடன் பேராகிராஃப் 13 and 14 முடிகின்றது. வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த விளக்கம் வந்து நமக்கு வந்து பகவானின் மூலமாக தான் நமக்கு கிடைக்கின்றது. பண்டைய இதுல வந்து கிடைக்கல. இது மாதிரி இவ்வளவு கிளியரா
இவ்வளவு தெளிவான விளக்கங்களுடன் அறிவுக்கு ஒத்த வகையில் வெளிப்படுத்தும் வண்ணமாக இந்த பரம்பொருளையும் இந்த உலகத்தையும் இணைத்து இந்த கூறும் வண்ணம் நமக்கு வேற எங்கேயுமே கிடைக்காது. இந்த நாலேஜ் வந்து நோவேர் வில் யூ ஃபைண்ட். நாம் எல்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு டிவைன் கிரேஸ், லைஃப் டிவைனை படிக்கிறதும் இதன் மூலமாக இந்த உண்மைகளை அறிந்து கொள்வதும் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் எ டிவைன் கிரேஸ். அதனால் நம்ம எத்தனை முறை பகவானுக்கும் அன்னைக்கும் நன்றி கூறினாலும் அது போதாது. வேற எதுவும் கருத்துக்கள் இல்லை அப்படின்னா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம், செஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம்.